இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியை பங்கு பெறுகின்ற விருந்தினர் பாடலாசிரியர் கபிலன். கடந்த 24 ஆண்டுகளாக தமிழ் சினிமா உலகிலே பாடலாசிரியராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் கபிலன் கமல்ஹாசனால் தமிழ் சினிமாவுக்கு அழைத்து வரப்பட்டவர். கபிலன் என்ன படிச்சிருக்கா சொல்லு. சினிமாவில பாட்டு எழுது ஆளு. இப்ப நான் ஏசனெல்லாம் பாட்டா படிச்சிருவாரு. கூழாங்கல் வழக்கம் சொல்லு. மணல் கூழாங்கற்களின் குழந்தை, நீ மண்ணை வெட்டுவது எங்கள் மழலையை வெட்டுவதற்கு சமம். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஆரி ஜெயராஜ், சந்தோஷ் நாராயணன், அனிருத் உட்பட தமிழ் சினிமாவின் எல்லா முக்கியமான இசையமைப்பாளர்களோடும் இணைந்து பணியாற்றியுள்ள கவிஞர் கபிலன் தன்னுடைய திரையுலக பயணத்தில் தான் சந்தித்த அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். கபிலன். பிறந்தது புதுவை மண், பாண்டிச்சேரியில் பிறந்தேன். ஒரு 3-4 வயசில் இங்கே வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். அப்பா சென்னை, அம்மா வந்து புதுவை. அங்கே போய் அப்பா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அம்மாவை திருமணம் பண்ணாங்க. அம்மா அந்த ஆங்கிலோ பிரெஞ்சு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மில்லில். பாண்டிச்சேரியில் 2 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க, ஆண் பெண் 2 பேரும் மில்லில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்பா இங்கே பென்னி மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியும் எது மூலியமாக கேட்டு அப்படின்ற கிட்டத்தட்ட அம்மாவுக்கு 19 வயசு, அப்பாவுக்கு 32 வயசு கல்யாணம் பண்ணுவது. ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமாம், அந்த காலத்தில் இருந்தாங்க. அப்பா ஒரு நாடக கலைஞர், பின்பாட்டு பாடுவார். எமராதா அந்த குரூப்பில் என்எஸ் கிருஷ்ணன் நல்லா பழக்கம்னு சொல்லுவார். அப்படியா? அதனுடைய பிளட்டு கொஞ்சம் இருக்கோ, அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அது எங்கள் வீட்லேயே நான் தான் அப்பா மாதிரியே இருப்பேன். முகம்லாம் தோற்றம்லாம் அப்படி தான் இருப்பான், கருப்பாக இருப்பாங்க. மற்ற அண்ணன் இருக்காங்க, ஃபஸ்ட்டு அக்கா, 2வது அண்ணன், 3வது நான். அவங்களும் அம்மா மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க. கடைசி பிள்ளைன்றதுனால அதை தண்ணி தெளித்து விட்டுருவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய விருப்பம் தான். +2 வரைக்கும் படிச்சுட்டு ஸ்கூல் பக்கத்தெருலே ஸ்கூலு, +2 வரைக்கும் மேக்ஸ் குரூப் அதுவும் படிச்சுட்டு நல்லா மதிப்பெண்லாம் பெற்று அப்போவே 14 வயசு 12 வயசுலேயே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? யாப்பு கவிதைலாம் எழுதுவேன், மரபு கவிதை, சித்திர கவிதைலாம் எழுதுவேன். அந்த காலத்துலேருந்து ஒரு பெரிய புலவர் இருந்தார், திமுக பேச்சாளர் ஒருத்தர். அவர் கவிதைலாம் எழுதுவார், மரபு கவிதைலாம் எழுதுவாங்க. அவர்கிட்ட வந்து இது மாதிரி சித்திர கவி, கட்டளை கலித்துறை, வெண்பா, எம் சிறு விருத்தம், ஆறு சிறு விருத்தம், ஆசிரியர் விருத்தம், அகவல்ன்ற ஒரு ஃபார்மெட் இருக்குது இலக்கணத்தில் எழுதுறது. அதுக்கு எப்படி எழுதணுன்றது இலக்கணத்தை சொல்லி கொடுப்பாங்க. அதான் மரபு கவிதைன்னு சொல்லுவாங்க, யாப்பு கவிதைன்னு சொல்லுவாங்க. அது நான் வந்து 14 வயசுலேயே கற்றுக்கிட்டேன். எங்கள் ஸ்கூலில் தமிழ் ஒரு வகுப்பு இருக்கும், அதில் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நான் காலேஜுக்கு போகும்போது இது எப்படி யூஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த கவிதையெல்லாம் எழுதுறது, ஏதோ ஒரு நாட்டுப்பாடல் எழுதி இவ்வாறு செங்கல்பட்டு நாட்டு பாடல் கூறுகிறதுன்னு நானே எழுதிடுவேன். அதில் மார்க் போட்டுருவானுங்க வாத்தியாருங்க ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கு. அவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா மாவட்ட பாடலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இது மாதிரி அப்படியே எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ ஒரே ஒரு விண்ணப்பம் போட்டு எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ்னா பச்சையப்பன் கல்லூரி தான் நல்லா இருக்கும், நிறைய பேர் பேராசிரியர்ல இருந்து இருக்காங்க, கடைசியாக வைரமுத்து வரைக்கும் அங்கே தான் படிச்சிருக்காங்க. அதனால் எனக்கு ஒரு ஆசை வந்தது. அது என்னென்னோட ஏம்னா ஒரு PhD வரைக்கும் படிக்கணும், ஒரு கல்லூரியில் பேராசிரியராக போகணும், தமிழக லட்சியம். அதான் லட்சியம். அப்படியே இருந்தேன். இடையில அந்த கவிதை புத்தகம் போடுறது, கவியரங்கம் மேடைகள் கலந்துக்கிறது, இதெல்லாம் பொழுதுபோக்காக வச்சுக்கலாம். ஆமாம், பொழுதுபோக்கில் இன்கம். அது நல்ல சாப்பாடு போகுது, நல்ல ஒரு இன்கம்பாக இருந்தது சார் கவியரங்கம். கல்லூரி படிக்கிற பொழுது கவிதை போட்டியில் போவோம்ல, எல்லா மாநில கல்லூரி, எல்லா மாநிலத்திலேருந்து தமிழ்நாடு மாநிலம் முழுக்க வந்து வருவாங்க. வந்து பர்வீன் சுல்தானா எங்களுடைய இது அந்த செட்டுனாங்க, ஜூனியர், எங்கள் ஜூனியர் அவங்க. அப்புறம் வந்து சுமதி அட்வொகேட் இருக்காங்க அவங்க. அப்புறம் திருப்பதி சாமின்னு ஒரு டைரக்டர் இருந்தார், அவங்க. நாங்கள்லாம் வேறு கல்லூரியாக இருந்தாலும் ஒரு காம்படிஷன் நடக்கும்போது ஒன்றா போய் கவிதை படிக்கிறது, பேச்சு போடுறது. கவிதை படிக்கும்போது நடுவரை யார் வருவாங்கன்னா அப்துல் ரஹ்மான், மேத்தா, தமிழன்பன், இன்குலாப், இது மாதிரி வருவாங்க. அவங்க பரிசு வாங்கிடுவோம். பையன் நல்லா படிக்கிறான்ட்டு என்னுடைய முகவரி வாங்கிட்டு போய் அவங்க தனியாக நிகழ்ச்சி பண்ணுறாங்க பாருங்க, அதுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு பெய்டு தான். அதுக்கு பிரச்சனை. கல்லூரி படிக்கிறதுக்கு யார் காசு வச்சுருப்பாங்களா? அந்த மாணவர்களுக்கெல்லாம் காசு இருக்காதுல்ல. பணக்கார மாணவன் பரவாயில்ல, அது ஒரு சோம்பேறி வர. சென்னையில் வீடெல்லாம் 3 வேளை சாப்பிட கிடச்சிருது. அதனால் வீட்டிலேயே அப்படியே போகிறது வருது நிகழ்ச்சி. அது மூலயமா நிறைய தமிழ்நாடு முழுக்க பயணம் போயிருக்கோம்.
பஸ்ஸில் அந்த ஒரு அப்துல் ரஹ்மான் கூட அந்த மாதிரிலாம் போயிருக்கோம். அப்படியே போகும்போது அப்புறம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போனேன். அவர் உடனே ஒரு 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 காதல் திருமணம். அப்புறம் காதலுக்கு கவிதை ஒரு காரணமா? கவிதைலாம் இல்லை, அவங்களுக்கு பாட்டு விரும்புவாங்க, கவிதைகள்லாம் அவ்வளோ தாங்க, அழகாக இருப்பாங்க, அவ்வளோதான் காரணம். ஒரு கவிஞன் வந்து அவர் அழகை ரசிப்பாங்க, அந்த இதில் தான் அது. அது பிறகு இந்த ஃபீல்டில் வர மாட்டாங்க அவங்க. இது தொடர்பெல்லைக்கு அப்போல்லாம் இருப்பாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் ஒரு பாட்டெலாம் ரசிப்பாங்க, காதல் பாடலாம் ரொம்ப. முன் சமையல் அறையில் அந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த இதில் பாய்ஸில் எகிரி உதித்தேன் வானம், ஐப்படத்தில் என்னோடு நீ இருந்தாலும், இது மாதிரி காதல் பாடல் ரொம்ப பிடிக்கும். அப்படியே இருந்துட்டு பிஹெச்டி பண்ணலான்னு பார்த்தா இந்த குடும்பம், சர்வியல் ப்ராப்ளம் இதெல்லாம் நல்லா பிஹெச்டி பண்ணல, வேலை அப்படின்னு அப்படியே போயிடுச்சு. இதுதான் டாக்டர் நடந்தது அப்படின்ற மாதிரி இது. இதுதான் என்னுடைய சுருக்கம். இந்த காலகட்டத்தில் எங்கே கமல்ஹாசனுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சது? அதில் வந்து கிட்டத்தட்ட 2000 நினைக்கிறேன். 2000 ஒரு புத்தகம் வெளியிட்டேன், தெரு ஓவியம் அப்படின்ற ஒரு புத்தகம். பாஸ்போர்ட்டுன்றதுனால எல்லா விஐபி கூட ஈஸியாக பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. நேராக ரஹ்மான் சாருக்கெல்லாம் போய் பேசியிருப்பேன். அப்போ பாட்டு எழுத மாட்டேன், அவர்கிட்ட போய் நேரம் அங்கெல்லாம் காம்பவுண்டில் நுழைய முடியுமா, பெரிய மிலிட்ரி காம்பவுண்ட் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அப்புறம் இங்கே வித்யா சாரு, இங்கே எல்லாருக்கிட்டையும் அப்படியே பழக்கமாக இருந்தது. ராஜா சாரு, யுவன் சங்கர் ராஜா, பரத்வாஜ், எல்லாருக்கிட்டையும் கவிஞர்கள்லாம், எல்லா கவிஞர்கள், பெரிய கவிஞர்கள். அது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் மாதேஷில் நம்ம ஒரு சங்கர் சாருடைய அவர் வந்து சாக்லேட்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மான் சார் ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க. அப்போ ஒரு முதல்வன் படம் பண்ணிகிட்ருக்கார், அப்பப்போ வந்து போவரில். அப்போ ஒரு சங்கர் சார் ரைட் ஹேண்ட் மாதிரி தானே அவர், பெரிய. அவரை சொன்னோடனே அவர் ரஹ்மான் சார்கிட்ட ஒரு மேனேஜர் வந்து நோயல்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் எனக்கு பழக்கம். அவர் தான் பாஸ்போர்ட்லாம் வருவார். ரஹ்மான் சார் வீட்டில் எந்த யாருக்கு பாஸ்போர்ட்டோ இது அவர் வந்து அப்ளிகேஷன்லாம் எடுத்துகிட்டு நான் பண்ணி கொடுப்பேன், அது வாங்கிட்டு போவாங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு மாதேஷ், இது மாதிரி பாஸ்போர்ட்டில் கொஞ்சம். சரி கபிலன்னு சொல்லி அவருக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அப்போ கொஞ்சம் பழக்கமானார் அவர். அப்போ நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், அது கமல் சார்கிட்ட கொடுக்கணும், நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமா? மாதேஷ்ட கேட்குறேன். மாதேஷ்ட கேட்டேன். அது நான் கபிலன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நானும் அவரும் போகிறோம். போனோடனே அந்த ஆழ்வார்பேட்டை அவர் மேலே இருந்தோடனே கூப்பிட்டாரு, உட்காந்து பேசிட்டு இருந்தோம் 3 பேரும். காஃபிலாம் சாப்பிட்டோம், புக்கு கொடுத்தேன், பேசினேன். அப்போ தான் நேரடியாக, இதுக்கு முன்னால் நான் அவருடைய ரசிகர், நான் தீவிர ரசிகர். ஸ்கூலில் இருந்து கமல் சார்னு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காது. ஆமாம் ஆமாம், பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும், எனக்கும் பிடிச்சிருக்கும். அவர் ஒரு மாதிரி ஸ்டெப் கட்டிங் வெட்டிக்கிறது, பெல்ட்ஸ் போடுறது. ஸ்கூலில் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பெல்ட்ஸ்லாம் வந்தது. அது மாதிரி அப்படியே இருந்துட்டு அவருக்கு லெட்டர் எழுதி அவர் ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க. அந்த காலத்தில் அதானே. அப்படியா? அவர் வாழ்த்துக்கள்லாம் எழுதி அனுப்புவாங்க. அதெல்லாம் ரொம்ப எல்லார்கிட்டையும் காமிப்பேன். ஏதோ ஒரு அப்படி இருக்கும்போது பார்த்தாரு. சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 1/2 hour 3/4 hour இருக்கும் அந்த பயணம், அந்த இது மீட்டிங். அது பிறகு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு அங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், என் கூட படித்தவர், குணசீலன்ட்டு ஒரு நண்பர். அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, அந்த நிர்வாகி. அவர் அந்த கமல் ரசிகர் மன்றத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு. அவர் நான் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே அவர் நின்று என்ன கபிலன்னு சாரை பார்த்துட்டு வந்தேன். என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரசிகர் மன்றம் நான் தான் பார்த்துக்கிறேன். ஓ அப்போ நம்ம லிங்க் ஒன்று கிடச்சிருச்சு, நம்ம என்ன தகவல் சொல்கிறோன்னு சார்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு வெளியீட்டு விழா மாதிரி வைக்கலாம் புத்தகத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே கமல் சார்கிட்ட சொன்னார். சரி கூப்பிடுங்க. நான் வந்து நல்லா இருக்கு கவிதை, படித்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் ஒரு 3 டேட் எடுத்துகிட்டு போயிட்டேன். அது ஒரு கேஸ், அதாவது அவருக்கு சௌரியமான தேதியில் இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு. அவர் என்ன பார்த்துட்டு அந்த டேட்டில் வச்சுக்கலாம் ஒரு டேட்டு பண்ணார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. நான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் அந்த ராணிசிதை மன்றம் அதில் தான் நிகழ்ச்சியெலாம் ஏற்பாடு பண்ணி அன்றைக்கி வந்து தெனாலி ஷூட்டிங்கில் எங்கள் இதில் இருக்கார் யார், ஊட்டியோ கொடைக்கானல் தான் நினைக்கிறேன். அங்கே ரவிக்குமார் சார் அங்கே இருக்கார். நாங்கள் அப்புறம் ஒரு வரன்ட்டார், ஆனால் வந்துட்டுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு வந்துட்டு நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடித்த ஒரே நிகழ்ச்சியாக தான். 7 மணி தான் எல்லாம் வருவாங்க நிகழ்ச்சிக்கு. 7 மணிக்கு அவர் நிகழ்ச்சிக்காகவே
இங்கேருந்து போகும்போது ட்ரெயினில் போனார். ஓ, அவர் எக்மோர் தான் ஊட்டி இது மதுரைக்கு. ஆமாம், அங்கே வரைக்கும் ட்ரெயினில் போனார். ரொம்ப கூட்டம். அவங்க நிகழ்ச்சிக்காக படப்பிடிப்புல வந்துட்டு போகிறாரு. வந்துட்டு அங்கேருந்து அப்படியே இதுக்கு போகிறார், காரில் அப்படியே போகிறாரு. நானும் தானு சார், கமல் சார் மூணு ஒரு கூப்பை புக் பண்ணிட்டாங்க, அவர் மட்டும் இருக்கிற மாதிரி புக் பண்ணிட்டு பிளானாக தான் பண்ணியிருக்காங்க. நான் போய் நன்றி சொல்லலான்ட்டு எக்மரம் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் அவரை பார்த்துருவோம், நன்றி சார். ஆனால் பக்கத்தில் தானு உட்காந்துட்டு இருந்தார், பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி தானு வந்திருந்தார் என் நிகழ்ச்சி. அவர் தான் பெற்றுக்கொள்வது, கமல் சார் வெளியேறது. அப்புறம் நிறைய இலக்கிய பேச்சாளர்லாம் வந்தாங்க. அப்புறம் சாருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுதான் முதல் சந்திப்பு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அப்பப்போ நான் சந்திப்போம். நாங்கள் கொஞ்சம் அர்பன் போக்கெலாம் பேசுவேன் அவர்கிட்ட. அந்த நார்த் மெட்ராஸனோட இலக்கியம்லாம் இருக்குங்களே, அதெல்லாம் கொஞ்சம் பேசுவேன். அவருக்கு கமல் சாருக்கு அது புதுசாக இருந்தது. இப்போ நகர்பறைன்னு ஒரு கவிதை எழுதி அவர்கிட்ட படித்தான். ஒரு வாரம் கழிச்சு அவர் என்னை கூப்பிட்டு லேப்டாப்பில் நகர்பறை எழுதியிருக்கல, நான் பட்டினப்பறைன்னு ஒன்று எழுதியிருக்கேன் அப்படின்னு அந்த கவிதை படித்து கேட்டேன். அப்படி இருக்கும், எந்த கவிதையோடு நல்லா இருக்கும். அவர் அந்த களத்திலேருந்து எழுதின மாதிரியே இருக்கும். அவ்வளோ அப்சர்வேஷன் பாருங்க, அந்த ஒரு விஷயத்தான். எது பண்ணாலும் அவர் தீர்க்கமாக சிந்திச்சு பண்ணக்கூடியது. இல்லை, அவர் சினிமாவில் இருக்காரு, குழந்தைகள் நடிக்கிறாரு, கேமரா பற்றி பேசுகிறாரு, எடிட்டிங் பற்றி பேசுகிறாரு. அது ஓகே, அது அவருடைய தொழில், டெய்லி பார்க்குறது. இப்போ இலக்கியம் இந்த மாதிரிலாம் கவிதை இது மாதிரிலாம் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் ஜெயகாந்தனோட பேசியிருப்பார், ஒரு பக்கம் அப்படி இருப்பார், சுஜாதா கூட எப்படி இருப்பார் அப்படின்னு அப்படி படித்து காட்டுவார். அப்படி என்று பேசிட்டு நாங்கள் போயிடுவோம். அப்புறம் திடீர்னு இன்னொரு நாள் கூப்பிட்டு, எனக்கு கேஸ் ரவிக்குமாரை பாருங்கள், என்ன சார் நீங்கள் பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு. எனக்கும் பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அச்சமாயிடுச்சு. அப்போலாம் பரபரப்பாக காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போனால் 5:45 மணிக்கு வரும். ஒரு நாள் முழுக்க அங்கே போயிடுது. அது வரைக்கும் திரைப்படங்களில் பாட்டு எழுதுன்ற நோக்கம் உங்களுக்கு இல்லை? லைட்டாக இருந்தது. அப்புறம் வைரமுத்து ரசிகராக வந்துட்டுருந்தாங்க. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பேராசிரியராக போனோம் அப்படின்ட்டு. ஸ்கூல் கல்லூரியில் அந்த வைரமுத்து சார் பாட்டை கேட்டு 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 இப்போ புதுசாக அந்த மொழி நல்லா இருக்கு, வழக்கமான பழைய பாடல்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது அப்படின்ட்டு அந்த அவர் மேலே கொஞ்சம் ஈர்ப்பு வந்தது. அப்புறம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அவர் மேலே கொஞ்சம் அப்போ போய் பார்ப்போம் அவரை. அதெல்லாம் கம்பன் விழாவில் முதல் பரிசு வாங்கினா அந்த கம்பன் விழா ஏவிஎம் ராஜேஸ்வரில் 3 நாள் நடக்கும் விழா. ஆமாம், அதில் கவியரங்கத்தில் இந்த மாணவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, பெரிய செட்டில் மாணவர். அப்போ வைரமுத்து நடுவராக தலைவராக வந்தாங்க கவியரங்கம். அப்போ தான் அவர் முதல்ல அவர் தலைமையில் கவிதை படிக்கிறேன். அது மாதிரி அப்பப்போ பழக்கம் அவருக்கு, அவ்வளோதான். ரவிக்குமாரை பார்க்கறதுனால எனக்கு அவர் ரொம்ப கொஞ்சம் அச்சமாக இருந்தது. சரி, அவர் சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு பாட்டு எழுதுங்க அப்படின்னாரு. சரி போய் ரவிக்குமார் சார் பார்த்தோன்னே அவங்க எடுத்துட்டு தெனாலி படம் 3 டியூனை கொடுத்துட்டு எழுதுங்கன்ட்டு. எனக்கு பயிற்சி இல்லை டியூனுக்கு முதல்ல. கரெக்ட். இந்த யாப்பு வச்சு அது எழுதலாம், தனனா நிறை நேர் அப்படி நேர் தேமா அது தெரியும், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டியூனை கேட்டால் ரஹ்மான் சார் டியூனு எது பல்லவி, எது அம்மிங்கு, எது பிஜிஎம்மு தெரியல, எது கோரஸு எதுவும் தெரியல. பரபரன்னு போய் நிற்குது. அது போயிட்டு நடா இது நம்ம தெரிஞ்சது மட்டும் எழுதிட்டு போனேன். அவர்கிட்ட கூட அப்போலாம் ரஹ்மான் சார் நான் பார்க்கல, ஆனால் தெரியும் என்ன பாஸ்போர்ட் அந்த லிங்கில் தெரியும். போனோடனே அவர் பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு துண்டாக இருக்குது அப்படின்னாரான். அது நடாது அப்படின்ட்டு அப்படியே அது 6 மணிக்கு போய் எப்படி சார் வாய்ப்பு கேட்க முடியும்? 6 மணி வரைக்கும் அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிடுது, அங்கே விட்டுட்டு வர முடியாது. இந்த சப்மிஷன்லேருந்து டெஸ்பாச் வரைக்கும் அது ஒரு ட்ரெயின் அப்படி செயினாக போயிட்டுருக்கும். ஒரு இடத்துல ஆள் இல்லைன்னா தேங்கிடும் ஃபைல். கரெக்ட். அந்த மாதிரி ஒரு மேலே கார்பரேஷன் அப்படின்னா கூட அதை லீவ் போட்டு அது மாதிரி இந்த நிகழ்முறைகள்லாம் பண்ணுறாங்களே, அது மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னா கூட ஏதாவது ஆள் செட் பண்ணிட்டு கூட வேறு ஏதாவது கூட பண்ணிட்டு வரலாம், ஏதாவது கொடுத்துட்டு. அது மாதிரி ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் கமல் சார்கிட்ட போய் அந்த பாட்டை எழுத முடியல, 3 பாட்டை எழுத முடியல. அப்புறம் கமல் சார்கிட்ட போய் சொன்னேன், எழுதலையா நீங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த டியூனு கொஞ்சம் அவருக்கு ப்ராப்ளம், கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. அவர் சொன்னார் கமல் சார் இந்த டியூனுலாம் கொஞ்சம் பயிற்சி பண்ணிங்க அப்படின்னாரு. எனக்கு தான் மரபு தெரியுமே அப்படியே எழுதலான்னு போனேன். அந்த பாடல் எழுதுகிற ஒரு இலக்கணம் அது வேறு மாதிரி இருக்கு. எது ஓப்பனிங் வரணும், எது தனிச்சொல் எங்கே போடணும், எங்கே ஊக்லைன் வரணும், எங்கே ரிப்பீட் வரணும், அதெல்லாம் இருக்குது அதில். சரின்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பயிற்சி எடுத்துட்டாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது நம்ம திருப்பதி சாமி
அவர் வந்து 2 ஆசாத்து அப்படின்லாம் சொல்லி 2 ஹிந்தி தெலுங்கில் பெரிய இட்டு கொடுத்து தமிழில் ஒரு படம் பண்ணுறாரு. நரசிம்மான்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கு எங்கே போகிறதுக்காக பாஸ்போர்ட்டுக்காக வந்தார். என்னை பார்த்துட்டாரு. என்ன கபிலன் நீங்கள் அப்படின்னாரு. இங்கே தான் வேலை செய்கிறேன். கல்லூரி படிக்கும் போதெல்லாம் பெருசாக நீங்கள் ஆய்வுன்ட்டு பெரிய பரபரப்பாக படிச்சு நீங்கள் வந்து டெஸ்க்கு தேய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு என்னுடைய ஆஃபீஸ் நம்பர். அப்போ தான் அந்த பேஜர் வந்த டைம். அப்போ போகணுனால ரொம்ப பெரிய ஆட்கள் வரும். அலோன்னு சொன்னால் 6 ரூபாய் ஆகிடும் சரிங்களா. அந்த காலத்தில் ரொம்ப விஐபிலாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஆஃபீஸ் நம்பர் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாங்க ஹைகோர்ட்டு நம்ம ஹைகோர்ட்டில் வாங்கினார். சரி அங்கே போனால் கேப்டன்லாம் இருந்தாங்க. அவர் கேப்டன்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி கபிலன் என்னுடைய ஆண்டு தோழர், கல்லூரி தோழர்னா ஆண்டு தோழர். அந்த வருஷம் எல்லாம் ஒன்றா படித்தோம், ஒரே ஆண்டு. அவர் பாண்டிச்சேரி தான், லா காலேஜ், நான் பச்சை பாஸ். நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன், தெரு ஓவியம். அந்த புத்தகம் கொடுத்தேன், நான் வச்சிட்டாரு. அப்புறம் டியூன் கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் சிரமப்பட்டு எழுதினேன். அப்படி பேத்தி கதை கேட்டான்னு அந்த லாலான்னு அந்த லாலான்னு ஒரு பாட்டு வரும், ரம்யகிருஷ்ணன் பாட்டு. அதனால் அப்புறம் 3 பாட்டு கொடுத்துட்டாரு எனக்கு. 3 பாட்டு எல்லாம் எழுதினேன். அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு. வித்யாசாகர்கிட்ட வந்தது. அப்புறம் உன் சமையலர் அந்த 2வது பாட்டிலே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. இல்லை, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தந்த பாட்டுன்னா உன் சமையலர் பாட்டு. எப்படி அமைஞ்சது அது? அந்த உன் சமையலர் வந்து கவிதை எழுதும் போதெல்லாம் ஏதாவது பல்லவி மாதிரி, நான் மரபு கவிதை தெரியுன்றதுனால ஒரு அளவில் எழுதுவேன். அது உன் சமையலரில் நான் உபாசகரையா, நீ படிக்கும் வரை நான் கண்களை பார்த்தேன், ஒரே ஃபார்மேட்டில் அப்படின்னு. அது கண்ணதாசனுடைய பாதிப்பு தான். கொடி அசைந்ததும் காற்று வந்தது. அது அந்த மாதிரி அவர் ஒரு பேட்டர்னில் எழுதுவார். சில பாடலாம் அப்படி இருக்கும். மற்ற கவிஞர்லேருந்து அவர் பாடலாசிலேருந்து அவரே தனியாக தெரிகிறாருன்னா அவர் எக்ஸ்பிரிமெண்ட் முயற்சிலாம் பண்ணுவார். பத்தி காயின்னு எழுதுவார். எந்த ஊர் எந்த ஊர், இது இரவா பகலா அப்படின்னு எழுதுவார். அந்த மாதிரி இது பண்ணுவார். சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது. அவருடைய கேள்வி பதிலாம் கூட நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. கொஞ்சம் தனியாக தெரிஞ்சார். அதனால தான் அவர் மற்ற எல்லா பாடலாசிரும் டியூனுக்கு எழுதிட்டு என்ன சுச்சுவேஷன் எழுதிட்டு போயிடுவாங்க. அந்த பேட்டர்ல இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு வேளை பாடலாசிரியர் ஆகிட்டா இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எழுதி வச்சேன் அந்த பாட்டை. அப்புறம் இந்த ரகுமான் சார்ட்டே இந்த பாட்டு வந்து கேஎஸ் ரவிக்குமார், கபிலானந்த குச்சி, அவருக்கு தெரியல, டக்குன்னு முடிச்சுடுவார். அவர் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே முடிச்சுடுவார் படத்தை. அது வந்து கடற்கரை பாட்டு வந்து முடிச்சுட்டாங்க. அந்த பாட்டை நான் எழுதலை தெனாலியில். இந்த பாட்டு கொடுத்தேன், சார் இந்த பாட்டு யூஸ் பண்ண நல்லா இருக்கியா சரின்ட்டு ரகுமான்கிட்ட கொடுத்தாங்க. ரகுமான் டேபிள் வரைக்கும் போயிடுச்சு. அது தெனாலி டேபிள் போயிடுச்சு. சார் டியூன் பண்ணுறேன்ட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் அது எந்த காரணமும் தெரியல, அது யூஸ் ஆகலை. அதன் பிறகு ஆடியோலாம் யூஸ் ஆச்சு, அது போயிடுச்சு. அப்புறம் அந்த பாட்டை வந்து அழகம்பெருமாள் அவர் வந்து வேணாம்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட கொடுத்தேன். அழகம்பெருமாள் நம்ம விஜய் இல்லை, நம்ம அள்ளித்தந்தவானம் அவர் கேட்குறாரு. நான் எழுதுறேன், நான் யூஸ் பண்ணுறேன் அள்ளித்தந்தவானத்தில். இந்த பக்கம் திருப்பதிசாமி இந்த பாட்டில் முடிச்சு அடுத்த பாட்டுக்கு எனக்கு இந்த பாட்டு வேணும், இந்த பாட்டு வேணும். நிறைய டிமாண்ட் அந்த பாட்டுக்கு. பாட்டு ஒன்றும் எழுதவே இல்லை, அதுக்குள்ளே முதல் 2 வரியிலேயே. ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியாக திருப்பதிசாமியும் தரணியும் நண்பர்கள். திருப்பதிசாமியை ஒருத்தனை பயன்படுத்துகிறான்னா அவனுக்கு திறமை இருக்கும், அவன் நம்மளையும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தரணி வந்து என்னை கூப்பிட்றாங்க, வித்யாசாகர் ஸ்டுடியோக்கு வாங்கன்ட்டு. ஒன்று எதாச்சும் அந்த பல்லவி சொன்னேன், உன் சாம்பிள் நல்லா இருக்கு, என்ன உட்கார வச்சு உடனே டியூன் போட்டாங்க. அந்த பாட்டு ஒரு ரூம் ஒன்று இருக்கும் வித்யாசாகர் ரூமில், பல்லவி மட்டும் எழுதி கொடுத்துட்டேன். அதன் பிறகு சரணம் எழுதுனேன். நிறைய அதுவா இதுவான்ட்டு ஒரு 140 கிட்ட எழுதுனேன். வேறு பாடல் இல்லைல்ல. அப்போ ஆப்பிள் தானே வேலை செஞ்சுட்டுக்கிறேன், இதானே வேலை. நீ பேருந்து என்றால் நான் நடத்துனரா ஓட்டுனரா, கடைசியாக பாலுக்கு பேர ரத்தம் வர தெரியுமா காமல், அந்த சிந்தனை வரைக்கும் வந்துடுச்சு. நீ புடவை என்றால் நான் முந்தானையா கொசுவமா, இது மாதிரிலாம் வருதெல்லாம் எழுதுனேன். உள்ளுக்குள்ள ஒரு கவிஞர் இருக்காங்க, அப்படி இப்படி எழுதிருந்து கடைசியாக அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. அவன் டெல்லி, பாம்பே, கல்கட்டான்ட்டு ஊருக்கு போயிட்டான் திருப்பதிசாமி. அவர் வருத்தவில் அந்த பாட்டை முடிச்சிட்டோம். ஒவ்வொரு சத்தம் சண்டை போகிற, எனக்கு எப்படி கொடுக்காம எப்படி போயிட்டீங்க. அவருக்கும் தரணி கொஞ்சம் கிளாஸ். அவரும் தரணி அந்த பிரகாஷ்ராஜ், விஜய், ஆமாம், அந்த இவர் டைரக்டர் நம்ம ராதா மோகன்
அவங்களும் ஒரு ஒரு குரூப். சரிண்ணா அப்படின்ட்டு சத்தம் போட்டார். அப்புறம் திடீர்னுட்டு அவர் அது மாதிரி ஆகிட்டார் தெரியவங்களுக்கு. அப்பயும் அந்த தரணி வந்து சொல்கிறாரு, அவர் இப்போ அடுக்க வச்சுருக்காங்க, இவனுக்கு கொடுத்துடக்கூடாது அந்த பாட்டை, இவனுக்கு கொடுக்கக்கூடாது அந்த கதர்னார் தரணி. திருப்பசாமி இறந்த போதா? இறந்த போது இவன்றது நான் பிடுங்கினே அப்படின்னு சொன்னார். இதில் ஜிஹெச்சில் தான். அப்புறம் அப்படியே போயிடுச்சு. அது எப்போ மெட்டுக்கு பாட்டு எழுதுறது உங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் பயிற்சி வந்துடுச்சு சார். அது மாதிரி திரும்ப வந்து நிறைய எழுதிட்டேன். வித்யாசாகர் தான் அப்போ எங்களுடைய ஒரு தாய் வீடு மாதிரி. அது எல்லாருக்கும், எனக்கு முத்துக்குமார், யுகபாரதி, பா விஜய், அரிமதி அண்ணன் எல்லாருக்கும் அதான். எல்லாருக்கும் 5 பாட்டுனா எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருவார். அது நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த அசை அசை பொழுது, அப்புறம் ஆலங்குயில் கூரையில் அசைட ஒரு அம்மா கொடுத்தாங்க. அவர் வந்த பிறகு திரும்ப கமல் சார் கூப்பிட்டு ஒரு பாட்டு கொடுத்தாரு, பம்மல் கேசம்பம். அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி பாட்டு டியூன்லாம் நல்லா பயிற்சி எடுத்துட்டீங்களான்னு கேட்டார். இல்லை எடுத்துட்டு இருந்தார். இல்லை சார் ஒரு 60-70 பாட்டு எழுதிட்டு இருந்தார் அப்படின்னு. அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் மௌலி சார் தான் டைரக்ஷன். அதுக்கு ஏதோ எண்டி சூடாமணின்னு ஒரு பாட்டு வரும், விட்டு சாங், அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பாங்க. நம்மளுக்கு அது பாட்டு, நம்மளுக்கு அதை கொடுத்தாங்க. என்னடா இதே பிற எழுதுறது, தெனாலே பரவாயில்ல உங்களுக்கு நினச்சி 2 நாள் வச்சுருந்தேன். சார் என்ன சார் முதல் முறையாக உங்களுக்கு எழுதுறேன், கமல் சார்கிட்ட போயிடுறது, ஏதோ ஒன்று அவங்க ஜட்ஜிக்கிட்ட போயிடுது. அதான் இவரே எழுதிடு, முதல் முறை உங்களுக்கு எழுத போகிறேன், ஏற்கனவே எழுதுந்தேன் போயிடுச்சு, நல்லா மெலோடியம் தான் நல்லா இருக்குன்ட்டு என்னோட லிஸ்ட்லாம் சொன்னேன். உன் சமையலேருந்து அவர் அப்படியா சரி அப்படின்னாரு. மறுநாளே ஃபோன் வந்தது, கூப்பிட்றாங்க ஆஃபீஸ்லேருந்து. போனேன். இந்த டியூன் ஊற்றாங்க, சகல கலா வல்ல வேணே அந்த பாட்டு, அந்த ஒரு மெலோடி இருந்தானே. அப்புறம் படித்து பார்த்தாரு அவர், கமல் சார் தான் ஓகே பண்ணார், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு அவருக்கு அப்படி பழக்கம் பெருசாக அவருக்கு எழுதலை, இருந்தாலும் நட்பு, அந்த இலக்கியம் தொடர்பான நட்பு, அந்த சுஜாதா, அந்த மதன், புவியரசு, கிரேசி மகன், அந்த லிஸ்ட்டில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறோன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. உன் சமையலறையில் பாட்டை வந்து மிகவும் பாராட்டி எழுதினதில் எழுத்தாளர் சுஜாதா. அவரை சந்தித்து பேசியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும் போதெல்லாம் அந்த பாட்டை பற்றி சொல்லுவார். சில பார்ட்டிகள்லாம் பார்க்கும்போது சொல்லுவார், அந்த ஆண்டுனுடைய சிறந்த பாடல்னு விகடனில் இப்போ தானே விருது கொடுக்குறாங்க, அப்போலாம் சுஜாதா தான் எழுதுவார். அந்த சிறந்த பாடல், கேமரா, சிறந்த விளம்பரம்லாம் எழுதுவார். அந்த பாட்டு வந்து அது குறித்து எழுதினார். அப்போ கூட்டங்கள் சந்திக்கும் போதெல்லாம் அது சொல்லுவார், அந்த உன் சமையல் நீர் தான் சொல்லுவார், நீர் அந்த உன் சமையல் வாலி சார் மாதிரி பேசுவார் சில இடத்துல. அதெல்லாம் இந்த தெரு ஓவியத்தை பற்றி அவர் விகடனில் எழுதினார் அந்த கவிதைலாம். அந்த காலத்தில் புது கவிதைகளை பெருசாக என்கரேஜ் பண்ணுவார். ஆமாம் ஆமாம். அவர் சீரியஸாக இல்லாமல் சினிமாவுக்கான ஒரு இலக்கியவாதியும் இருந்தார். சங்கருடைய ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி அவர் இருந்தார். அவர் டைலாக்லாம் பேசப்படுது. இப்போ அந்த இந்தியன் டைலாக்லாம் ரொம்ப பெரிய டைலாக். எல்லா இடத்துலையும் லஞ்சம் இருக்குது, அவன் மீறுறதுக்கும் லஞ்சம் வாங்குறானுங்க, இங்கே கொடுக்கறதுக்கே லஞ்சம் வாங்க, அந்த டைலாக்கில் ரொம்ப இருக்குது. இதை நிறைய விஷயங்கள் நாங்கள் அங்கே சந்திச்சிருக்கோம். அது வேறு சந்திப்பாக வெளியில் இருந்தது. நல்ல மனிதர், அவர் ரொம்ப பழக்கமானது. உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா வித்யாசாகர். ஆமாம், அவரோட தொடர்ந்து நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, பல வெற்றி பாடல்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ஆரம்ப நிலை சார். அது எனக்கும் புதுசு. நான் வந்து ரொம்ப எனக்கு முழுக்க சினிமா பற்றி தெரியாது சார். நான் அங்கே போய் அலைஞ்சி அப்படிலாம் போயிட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சே இல்லை. இந்த வலசர பக்கமே அந்த ஏரியாவில் நிறைய இடம் தெரியாது எனக்கு, அங்கே போகும்போது தெரியாது. அது அப்போ அந்த காலத்தில் ஆட்டோவில், அப்புறம் கார், என்ன இப்போல்லாம் மேப் வந்துடுச்சுல, இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி போவேன். என்ன பண்ணுவேன், பாடல் கொஞ்சம் வர இருக்கும்போது ஒரு நாளைக்கு 60 பாஸ்போர்ட் எழுதணும். அப்போ மேனுவல் தான் எழுதுவாங்க, 60 எழுதணும் பாஸ்போர்ட். அவர் 12 பேர் எழுதுவோம் அந்த ஸ்டாஃபுங்கள. என் கழுத்து கொஞ்சம் நல்லா இருக்குனால அந்த செக்ஷன்லேருந்து மாற்றவே மாட்டாங்க என்ன, அதுலேயே போட்டு கையெல்லாம் வலிக்கும். அப்புறம் திடீர்னு தேவா சார் கூடுவார், திடீர்னு வித்யா சார் கூடுவார், திடீர்னு மணி சர்மா கூடுவாங்க. கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு உன் சமையல் வந்த பிறகு. அங்கே கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு பண்டல் கட்டி வச்சுட்டு அங்கே ஓடுவேன். பெருசாத்து ஓடி தேவா சாருக்கு ஒரு பாட்டு எழுதிட்டு வந்து உட்காந்து டயர்டாக அந்த வித்யா சாருக்கு பொண்ணு வரும். அப்போ 60 எழுதி கொடுக்கணும் மாலைக்குள்ளே. பார்த்து
அப்புறம் ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம 10 கொடுத்து நீங்கள் எழுதி கொடுங்க இல்லை பாஸ்வேர்டை எல்லாம் எழுதி கொடுவாங்க, கட்டி கொடுத்துட்டு ஓடிடுவேன். அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் வித்யாசாகர்கிட்ட வந்து ஒரு பாடல் போட்டி மாதிரி அது எல்லாமே 5 கவிஞர்கள் எழுதுவாங்க. அப்போ நம்ம வந்து அதில் ஒரு நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு 5 பாடலாம் 5 ஒரே ஆள் எழுதுனா ஏதாவது பாட்டுக்கிட்டே கேட்டு போகுது இல்லை, அது நம்மளுக்கு தானே கிரெடிட் வரப்போகுது, ஏன்னா விருதுன்னு நம்மளுக்கு தான் வரப்போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் மெத்தன்னு வந்துடும். 5 பாடம் 5 பேர் எழுதும்போது ஒரு போட்டியாக வந்துடும். அப்படி தான் நம்ம எழுதுனது. அந்த 5 பாட்டில் உன் சாம்பல் தனியாக தெரியுது பாருங்க. அப்புறம் அப்படியே வந்து துள்ளல் பாடல் அவருக்கு அந்த மச்சாம்பேரு மதுரை அந்த மாதிரி தண்டானா தன்னா சந்திரமுகில் அண்ணனோட பாட்டு தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தார் அவர் அந்த பாட்டு. அப்புறம் அந்த எனக்கு பாடல் எழுத ரொம்ப ஆர்வமாக இருந்தது இருந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாஸ்போர்ட் ஆஃபீஸ். என்னடா அது காலையில் ஏதோ ஒரு போய் தூக்கு தண்டனை கைது மாதிரி அங்கே போய் மாட்டின்னு நிற்கணும் அது மாதிரி அப்படி இருந்தது. அப்புறம் ஒரு காலத்தில் 2006 நினைக்கிறேன் 4-5-6 பாய்ஸ் படத்துக்கு கூப்பிட்டார் சங்கர். புதுசாக பண்ணலாம்னு சொல்லிட்டார் பொழுது ரஹ்மான். வழக்கமாக பெரிய கவிஞர் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பொழுது. இல்லை 2 பேரும் பேசி முடிவு பண்ணியிருக்கலாம். அதில் தேர்வு வைக்கும்போது அவங்க விக்கிபீடியாவில் பார்ப்பாங்களே என்னென்ன பாட்டு, நம்மளது உன் சமையல் நான் எக்ஸாமில் டிக் பண்ணிட்டேன். அதன் பிறகு நான் 2 பாட்டு கொடுத்தாரு. எகிரி குதித்தேன் வானம் குடித்தது அந்த பாட்டம் பூம் பூம் சார் சூப்பர் சாங். அந்த பாட்டு 2 பாட்டு எகிரி குதித்தவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அப்புறம் பூம் பூம் அது கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு சந்தேகம் எப்படி எழுதுவார் அப்படி அப்படின்ட்டு. பெரியவங்க அவங்க சின்னவங்க நம்ம துரத்தியும் விட்டுற முடியாது, வேலையும் கரெக்டாக வாங்கணும். வேலை வாங்குறதுல அவங்களுக்கு ஒரு ப்ரிஸ்டேஜ் இருக்கும்ல. வைரமுத்துன்னா அவங்களுக்கு சமமாக இருப்பாங்க அப்படி எழுதுவாங்க. அப்புறம் நீங்கள் எழுதிட்டு வாங்க டியூன் பண்ணலாம் அப்படின்னாரு சங்கர். சரி 2 வரியா அப்படி நிறைய எழுதிட்டு போனேன். பசியை பங்கிடு, பௌர்ணமியில் சூரியன் செய், பகலை வெட்டி இருட்டில் போடு, கடலை மொண்டு காஞ்சியில் ஊற்று, குளத்தில் நிலவை பார்த்தது குனிந்து கொடி, இது மாதிரி ஐக்கு மாதிரி 2 வரியா அப்படியே எழுதி எடுத்துகிட்டு போனோன்னே அதுக்குள்ளே டியூன் வந்துடுச்சு ரஹ்மான் சார்கிட்ட வந்து. அப்புறம் அதுலேருந்து அவரே எடுத்து ஃபில் பண்ணார். என்னுடைய வரிகள் எடுத்து இதை முதல்ல வச்சுக்கலாம், இதில் 2வது வச்சுக்கலாம். எகிரி குதித்தேன் வானம் அடித்தது, பாதங்கள் 2 பறவையானது, விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது, புருவங்கள் இறங்கி மீசையானது, இதை வச்சுக்கலாம். அவர் ஃபார்மேட் பண்ணிட்டார். அவர் பண்ணிட்டார், நல்லா இருக்கேன். அது பிறகு சரணம் வந்தது. அது பிறகு கொஞ்சம் இதுமாக அப்படியே எழுதிட்டு இருக்கும். நல்ல பொய்ட்டிக்காக இருக்கும். இந்தியாவிலேயே அதான் முதல் முறையாக அந்த மாதிரி மெட்ரிக் கேமரா வச்சு 62 கேமரா வச்சு உங்களுக்கு தெரியும் கேள்வி அப்படி எடுத்தாங்க அந்த பாட்டு. ரொம்ப நல்லா ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு என்னுடைய கேரியரில், என்னுடைய பாடல் பயணத்தில். அப்புறம் ரஹ்மான் சார்கிட்ட போனோடனே கேட்டிருக்காரு ரஹ்மான் சார், யார் பாட்டில் யார் வைரமுத்தா அப்படின்னு கேட்டாரான். உடனே சங்கர் சார் கபிலன்னா இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் அவர் அப்படின்னு விட்டுட்டார் அவர். அப்புறம் ரஹ்மான் சார் என்னை பார்க்கும்போது, யோ நீ பாட்டெலாம் எழுதுவையா அப்படின்னாரு. சார் அதான் சார் பழப்பு, அப்படி தான் சார் நான் வந்தேன். பிஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்பியில் கானா பாடல்கள் ஆய்வு பண்ணி தான் டாக்டரேட் வாங்கிக்கிறேன். அதான் அந்த ஆடி போன அவனெல்லாம் எழுதணும்ல அந்த இது அது. ஆமாம் அப்படியா, நல்லா இருக்கியா பாட்டு அப்படின்னாரு. அப்புறம் பூம் பூம் அது எழுதினோம். அப்புறம் தொடர்ந்து அவருடைய ஹிந்தி படம்ல அதுக்கெல்லாம் தமிழில் எழுதி ஆரம்பித்தேன். சைனீஸ் படம்லாம் எழுதிட்டு இருக்கிறேன் நான். அவருக்கு வாரியர் ஆஃப் த காட்னு ஏதோ ஒரு சைனீஸ் படம் பண்ணுது, ரன்னிங் நான் டைட்டில் போகல பின்னால், அதுக்கு பாட்டு கொடுக்க அப்படியே அங்கேயே கிடந்தேன். 3 வேளை சாப்பிட்டு அங்கேயே இன்னொரு வீடு மாதிரி அங்கேயே இருந்தேன். அங்கேயே அது ரொம்ப ஒர்க் பண்ணார். அது சில படங்கள்லாம் அவர் அப்பா சின்ன சின்ன ஏதாவது ஒன்று வரும், பரசுராமன் பண்ணுவார், அவர் தான் மியூசிக். அதில் ஒரு 2 பாட்டு எழுதுவேன். பாரதி ராஜா படம் வந்து கண்களால் கைது செய், அதுக்கு எழுதுவேன். அப்படியே இருந்தார். அதன் பிறகு அவருக்கு ஒரு ஹிட் லிஸ்ட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, அப்புறம் மெர்சல் ஆகிட்டேன், என்னோடு நீ இருந்தாலும்,
அப்புறம் அவருடைய கதை, அவருடைய மியூசிக், அவர் ப்ரொடியூசர். 99 சாங்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம். ஜியோ தான் ப்ரொடியூசரு. அவங்க ஃபைனான்ஸு இவருடைய ப்ரொடக்ஷனில் வந்துச்சு. அதில் ஒரு 2 பாட்டு கொடுத்தாரு. அப்போ தனுஷ் படம் போனால், தனுஷும் ஒரு ஹிந்தி படத்தில் பண்ணார். அதில் ஒரு 2 பாட்டு எழுதுனேன். அப்படியே இது வரைக்கும் லால் சலாம் வரைக்கும் அது போய்ட்டு வழக்கமாக ஒரு படத்தில் நல்ல மெலோடினா கொடுத்துருவாங்க. மற்ற இசையமைப்பாளருடைய டியூனுக்கும் ஏஆர் ரஹ்மான் டியூனுக்கும் அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் இன்னும் புரியல சார். அவர்கிட்ட புரியலன்னு இல்லை, அவர் உட்கார வச்சிருவோம். இப்போல்லாம் பழகிட்டேன்ல சார், கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுங்க, அளவு சொல்லிட்டு போயிடு. அவர் எல்லாம் நெகிரியா வந்தாருன்னு போயிடுவார். இல்லைன்னா அவர் சவுண்ட் இன்ஜினியர்லாம் இல்லை, சாருடைய பேட்டர்னா அவர் இப்படி உட்காருவார். கீபோர்டு இருக்கும், பக்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட் உட்காந்துருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணுறது. அவர் டியூன் அப்படியே பாடிட்டே இருப்பார். 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே பாடிட்டு அப்புறம் முடிச்சுட்டு நான் போடியா அப்படின்னாரு. போட்டோடனே ஒரு முறை 2 முறை கேட்பார். இதை கட் பண்ணு, இது வச்சுக்கோ, இது வேண்டாம், இது கட் பண்ணு, இது நல்லா இருக்கியா, இது பல்லவி போட்டுக்கலாம், இது அப்படி தான் அவருடைய பேட்டர்ன் அப்படி தான் பண்ணுவார். அதுவே நம்மளுக்கு புரியாது. அப்புறம் அவர் சில நேரத்தில் இருக்க மாட்டார், வெளியூரில் இருப்பார். அப்போ டியூன் வந்துடும். அப்போ சவுண்ட் இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் அளவு சொல்லுங்கள் அப்படி எழுதிட்டு, டம்மியாக எழுதிட்டு, அதன் பிறகு நானும் சங்கர் உட்காந்து எழுதுன்னு வச்சுக்கேன். டம்மி அவ்வளோ காமெடியாக இருக்கும். டம்மி கண்ணும் நோக்கியான ஒரு பாட்டு இல்லை, சிக்கன் டிக்கா நானடா பித்த பையில் கல்லடா அப்படி டம்மி நாங்கள் எழுதுவோம். அப்படி எழுதிட்டு அளவுக்காக, அதன் பிறகு வேற எழுதுவோம். அப்படியே அவருக்கு அப்படியே எழுதிட்டு அதன் பிறகு கொஞ்சம் திலாந்தில் உட்காருவார், உட்காந்துருவார். எதில் என்ன எழுதியிருக்கியா, நான் எழுதிட்டு வந்தார். இந்த 99 சாங்ஸில் தான் அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்றதை சொல்கிறதுனா, அது அவர் உட்கார மாட்டார். அது ஒன்று. அவர் ஒரு 1/2 hour 1 hour உட்காந்துட்டாருன்னா பெரிய விஷயம். ஏன்னா அவர் விட்டுட்டா நம்ம இது போயிடும், யார் ஓகே பண்ணுவாங்கன்றதுனால அந்த 1 hourக்குள்ளே முடிச்சிடணும் பாட்டு. கரெக்ட். அந்த பதட்டம் பாடலாசிரியருக்கு வந்துடும். அதுக்கு விரைவாக எழுதுகிற பயிற்சி, விரைவாலையும் குவாலிட்டியாக எழுதணும், அவரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம், அது அளவும் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் இந்த பாட்டு உட்காந்தோம் 2 பேரும், 99 சாங்ஸ். அவர் ரொம்ப மெனக்கட்டு பண்ணார் அந்த படத்தை. ஏன்னா அவருடைய கதை கரெக்ட். அவர் அப்படின்னால தானானே நானே தானானே நானே தானானே நானே தானானே இதான் டியூன். எழுதிருக்கியா? நான் எழுது. நீ இல்லை நானும் சூப்பர், ஏன் வாழ தோணும் அப்படின்னால. இடையில இன்னொன்று வார்த்தை இருக்கு, அது என்ன பண்ணுறாங்க, நீ இல்லை நானும் முதல்ல வச்சுக்கலாம் சார். நீ இல்லை நானும் தானானே நானே, அதுக்கு என்ன பண்ணும், நீ இல்லை நானும் ஆள் இல்லை மைதானம் போட்டு சார். மைதானம் ரொம்ப அதிகமாக அளவு அதிகமாக இருக்குது சார். அளவு அதிகமான சொல்கிற அளவுக்கு நான் தேர்ந்துட்டேன். நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மரபு ப்ளஸ் டியூனுக்கு 2த்தையும் பயிற்சி இருக்கிறதுனால மீட்டெல்லாம் கரெக்டாக எழுதுவேன். இப்போலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் மீட்ரு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. நீ இல்லை நானும் ஆள் இல்லை மைதானம். அப்போ ஏன் வாழ தோணும் சொன்னீங்களே, அது 3வது வச்சுக்கினாரு. சரி, ஏன் வாழ தோணும், ஓகே. தானானே என் உயிரைன்னு வச்சுக்கலாமான்னு சார். உயிரை நிறைய போட்டிங்க சார் நீங்கள், என்ன அன்பேன்னு வச்சுக்கலாம் சார். சரியா, என்ன அன்பு. அப்புறம் சார் ஈஸியாக பேசுவார். ஆமாம், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப காமெடியெலாம் பண்ணுவார் சார். சார் அப்போல்லாம் ஆரம்ப பீரியடில் பைக் ஒன்று வச்சுருந்தேன். ஒய்ஃபுக்கு பொண்ணு பிறந்திருந்தா, பொண்ணு ஸ்கூலில் எடுத்து விட்டுட்டு வரதுக்காக ஹோண்டா கெனடிக் கொண்ட மாதிரி நான் சின்ன லேடிஸ் ஓட்டுற மாதிரி வச்சுருந்தேன். இப்போ நைட் கூப்பிட்றதுனால அந்த வண்டி எடுத்து நான் வருவேன். ஏரியா போகலான்னு அவர் மேலே போயிட்டு ஒரு 2 hour கழிச்சு தான் வருவார். தூங்கிட்டு வரா என்னான்னு தெரில, மேலே போய் ஒர்க் பண்ணுவாரான்னு தெரில. அப்படியே தூங்கி உறங்கிட்டு உக்காந்துருப்போம். பைக்கில் வர போகிறோம்ல, அங்கேருந்து ராம் தேட்டர் ஆப்போசிட்டில் அந்த ரோடு அப்படிக்கோ கோயம்புத்தூர் சுற்றிட்டு வரணும், ஊருக்குள்ளே போயிட்டு வரணும். அதான் சார், நாயெல்லாம் துரத்துது சார். நான் நாய்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவர் சார் காலையில் 4 மணி ஆச்சு சார் அப்படின்னு. வீட்டுக்கு பால் வாங்கிட்டு போயிடியா அப்படி. இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, அப்புறம் சரணம் அப்படின்னாரு. தரரே தாராரே தரரே தாரா தரரே தாராரே தரரே அப்படின்னு ஒரு டியூன் போகும். அப்படி என் பாடலின் வாசம் நீதானே, என் தேடலின் தூரம் நீதானே, உன் கைவிரல் ரேகையில் நூலானேன், விடுமுறை நாளானேன் அப்படின்னு. நல்லா இருக்கியா? விடுமுறை நாள்னா
சார் காதல் பிரிவு சார். விடுமுறைன்னா எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க சார். ஆஃபீஸில் விடுமுறைன்னா பிரிஞ்சிடுவாங்க, ஸ்கூலில் விடுமுறைன்னு பிரிஞ்சிடுவாங்க. அதனால் காதலர்கள் பிரிஞ்சுட்டாங்க. சூப்பரையா அப்படின்னு இடையில ஒரு கிரீன் டீ வரும், சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டு அப்புறம் அடுத்து சாரணும் அப்படின்னாரு. கதை மீட்டர் தான் சார். உங்கள் பாடல் உங்களுக்கு எழுதுறதுக்கு முன்னால் உங்கள் பாட்டு நான் வந்து வேறு பாட்டுக்கு மெட்டுக்கு நான் எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு. என்ன பாட்டியா அப்படின்னாரு. எனக்கு ஆனவில்லையே நேற்றோடு வாலி பாட்டு. ஆமாம். எங்கே தேடி பார்க்கிறேன் என் காற்றோடு உயிர் ஓடி போனதே உன்னோடு அன்பே நோடி வரும். நீ என்ன எழுதுன அப்படின்னாரு. நான் பறவையாகிறேன் விண்ணோடு நீ பறக்கவில்லையே என்னோடு என் சிறகு விழுந்ததே மண்ணோடு பெண்ணே நெய்தல். ஓ அந்த லிரிக் அப்படி இதில் ஃபில் பண்ணு, அப்படி இதில் ஃபில் பண்ணு அப்படின்னுவார். நான் பறவையாகிறேன் விண்ணோடு நீ பறக்கவே இல்லை என்னோடு என் சிறகுகள் விழுந்தன மண்ணோடு அப்படின்னு எழுதினேன். இந்த விழுந்தன மண்ணோடு இது ரெண்டும் மட்டும் வேண்டாம், அரைச்சொல் அது வேண்டாயா. பெரும்பாலும் பார்க்க மாட்டார் ஆரம்பத்துலாம். இப்போ அவர் அது அந்த இடத்துல வெறும் தோண்டி இருக்கு பொழுது அவர் அந்த ரெண்டு பேர். என் பறவை என் சிறகுகள் தொலைந்தான உன்னோடு நல்லா இருக்கியா தாரே தாரே என்று எப்படி அப்படின்னு அதுக்கு என்னாரு கண்ணே கண்ணீரேன்னு சூப்பரியா. அது ஹரிச்சரன் கூட சிங்கர் கூப்பிட்டு உட்காந்து எழுதும் சார். அவரதுக்குள்ளே பாட்டு முடிச்சிடுவோம் சார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுத பழகிட்டேன் இப்போ நான். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அப்படி தான் டக்குன்னு முடிச்சிட்டோம் அதை. அது நயா வழக்கமாக அன்பே தேனே உயிரே எல்லா பாட்டும் இப்படியே போயிட்டுருக்கியா லவ்னாலே. அது எதை புதுசாக பண்ணனையா. லவ்வர்கள் சந்திச்சா என்ன பேசுவாங்க. பீச்சில் உட்காந்து பேசினா பெரும்பாலும் லவ்வர்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க தெரியுங்களா. ஏதாவது நான் அழுதுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ முக்காடு போட்டுன்னு ஏதோ பண்ணியிருப்பாங்க. பீச்சில் உட்காந்துருப்பாங்க, என்ன பேசுவாங்க. ஏன் லேட்டாக வந்த, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் பாரு, வா ஐஸ்கிரீம் பாரில் போகலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், இல்லை டைம் ஆச்சு நான் போகணும், நான் குரோம்பேட்டை போகணும், அப்பா கேட்பாங்க இது மாதிரி, இல்லை நான் பைக்கில் விட்றேன், இல்லை யாராவது பார்த்துருவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. இப்படிலாம் பேசுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகணும், இது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி பிடிச்சாங்க பல்லு. எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்களா. என்ன ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள் அவருக்கு. அப்படி இருப்பார் சார் அவர். ஆனால் ஏதோ மியூசிக்னுக்கிற மாதிரி தான் வேர்ல்டு வைடாக பேசுவார். அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பார். ரொம்ப ரொம்ப பொக்கேஷமான சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து வரும். ரொம்ப 4 ஹவர் 3 ஹவர்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 10 தலைன்னு ஒரு படம் கிருஷ்ணா சிம்புது சிம்பு படம் 11 மணிக்கு போனோம். சரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருங்க, போயிட்டு காலையில் 4 மணிக்கு வராரு. அது காலையில் தூங்கி வந்து நான் கபிலன் டைரக்டரு போயிடலாமா அப்படியே பேசிட்டு டக்குன்னு வருவார், ஃப்ரெஷ்ஷாக வருவார். அவர் பார்த்து நாங்களும் ஃப்ரெஷ் ஆகிடும். அவர் திடீர்னு ஒரு ஒரு பக்தனுக்கு கடவுளை பார்த்த மாதிரில அந்த மாதிரி ஆகிடும் சார். யார் பார்த்தவனுக்கு பெரிய ப்ரொடியூசரு காலை 4 மணிக்கு அங்கே பல்லு வலிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே படுத்துட்டுருப்பாங்க. அது எவ்வளோ பேர் ஒரு அரண்மனையில் இருப்பாங்க, அந்த சாதாரண சேரில் அப்படியே படுத்துன்னு தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கச்சேரியில் சில கச்சேரிலாம் பாருங்கள், ஃபாரின்லாம் வாசிச்சுருப்பாங்களே, அந்த ஃபாரின்லாம் சாதாரணமாக அங்கே ரோட்டில் அந்த ஆளில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும். சரி அப்படின்னு சரி போலாமா, சரி என்ன எழுதியிருக்க அப்படின்னாரு. அந்த மாதிரி சார் மெமரிஸா நினைவு இருக்கா அப்படி போகலாமா, நல்லா இருக்கு சார். நினைவு இருக்கா அந்த பாட்டு கேட்டிங்களா தெரியல. அந்த அவன் பையனை பாட வச்சார் அந்த பாட்டு கொஞ்சம் நல்ல பாட்டு. அது அந்த பாட்டு எழுதி முடிச்சுட்டு நைட்டு காலையில் போய்ட்டு தூக்கம் பெற வரா சார். அவர் பார்த்தது இப்போ திருப்பதி போயிட்டு வந்தவங்க அதெல்லாம் யோசிப்பாங்க தெரியுமா, எங்கே போய்ட்டோம் யாரை பார்த்தோம் அப்படின்ட்டு. திருப்பதியில் போய் திடீர்னு அஜித்தை பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன், எதுவுமே தெரியாது. அஜித்தை பார்த்தது, அப்படி போனது, அவர் வந்தது, அவர் வணங்க சொன்னது, அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்தது, இது தானே ஞாபகம் இருக்கும். பெருமாள் கூட ஞாபகம் இருக்காது, இதுதான் ஞாபகம் இருக்குது. அதுமாதிரி ரகுமானுக்கு, சங்கர் சாருக்கு, எங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த மைண்டில் ஒரு நாள் அப்படியே வைப்ரேஷன் ஓடிட்டுருக்கும் நம்மளுக்கு. அவங்க ஏதாவது அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட ஏதாவது தேங்க்ஸ் கபிலன் ஏதாவது அனுப்பிச்சாருன்னு வச்சுனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் அதை வச்சுருப்பாங்க. அப்பப்போ பார்த்துட்டு ஒரு கஷ்டமாக இருக்கும்போது மனசு அதை பார்த்து கொஞ்சம் இது சார்ஜர் ஏற்றுக்க வேண்டியதுதான். அது
அந்த ஒரு கர்வம் ஒரு ஒரு கிரீடம்லாம் இருக்காது அவர்கிட்ட. இப்போ எல்லாம் ஒரு சில மியூசிக் டைரக்டர்லாம் பெரியவங்களாம் போனால் அவங்களுக்கு ஒரு நாற்காலி இருக்கும், அங்கே யாரும் உட்கார மாட்டாங்க. பெரிய உங்களுக்கு தெரியும் அந்த மியூசிக் டைரக்டர் பழைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க தான் உட்காருவாங்க. எதில் தான் நம்ம உட்காரணும்? இவர் சவுண்ட் இன்ஜினியர்லாம் போய்ட்டு அவர் சேரில் அழுத்தி நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும், சோல்டரை பிடிச்சி அழுத்தி உட்காரியா, அவர் ஹெட்செட் போட்டு மாதிரி கேளியா அப்படின்வார். சாதாரண கோரஸ் பார வச்சு சாதாரண செகண்ட் சிங்கர்லாம் இல்லை, அவர் உட்காந்து ஊஞ்சல் ஆடுறாருல அங்கே உட்காந்து ஆடிட்டு இருப்பாங்க. ரொம்ப அதை பற்றி ரொம்ப எளிமையான மனிதர், எளிமையான மனிதர், ரொம்ப தாய்பாசம் முக்கியவர். அப்போ அம்மா போய் பார்த்துட்டு வர்றாரு. ரொம்ப என்ன சொல்கிறது, அவரும் நம்மளுக்கு ஒரு பெரிய அந்த அந்த தவம் தான், வரம் தான். அவர் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம அதுக்கு அடிக்கடிக்கு கிடைக்கிற வாய்ப்புக்கு நம்ம யாருக்கு நன்றி சொல்லுதுன்னே தெரியல. அவர் பார்க்கலாம், நிறைய பேர்லாம் அவரை பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. அவர் நம்மளுக்கு அந்த இயற்கையாகவே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டோம். ராஜா சார்னா இந்த பக்கம் மிஸ்கின் அதெல்லாம் சொல்லியிருப்பாரு இந்த சைக்கோ படத்தில். ராஜா சார் பாடல் வரிகள் ரொம்ப சரியாக அமையணுன்றதுக்கு அந்தளவு மெனக்கெடுவார் ரஹ்மான். டியூன் அவர் யார் வச்சும் போட மாட்டார் சார். டியூன் எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது. என்ன ஒரு நாள் நீ உனக்கு தூங்கும்போது ஏதாவது கவிதை வருமையா அப்படின்னாரு. வரேன் சார், பக்கத்தில் நோட்டு வச்சுப்பேன். அப்போல்லாம் அந்த ஃபோன்லாம் தேடி எங்கன்னா இருக்கும், பேனை வச்சுப்பேன், வேடி எழுதுவேன். எல்கேஜி பையன் எழுதுகிற மாதிரி இருக்கும், அங்கே காய் இங்கே ஞா அதெல்லாம் இருக்கேன் சார். அப்படி எழுதி வச்சேன். சிந்தனை இல்லை, அது போயிடுச்சுன்னா அது அவ்வளோ பெரிய கோடி கணக்கில் அது பணம் கிடைச்சாலும் அது கிடைக்காது. கண்ணதாசன் சொல்லுவார், நான் பஸ்ஸு டிக்கெட் பின்னாலாம் எழுதி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த குறிப்பை எழுதி வச்சுருவாங்க. அப்படி எழுதி வச்சிருவோம் சார் அப்படின்னு. வேணும் ஃப்ளைட்லலாம் வந்துடுறான் சில நேரத்தில் டியூனு, ஃப்ளைட்டில் போகும்போது டியூன் வந்துடும் அப்படின்னு நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த தனிச்சொல் இல்லை, உன்னை பார்க்கிறேன் அடை நீ என் கூட வாடி அப்படின்னு எழுதுன்னு வச்சு அந்த அடை ஏன் அடைன்னு போடுறீங்க, அது ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை போடுங்க, பெண்ணே ஏதோ உயிரை ஏதாவது ஒரு சொல்லாக போடுங்க அப்படின்வாரு. காம்ப்ரமைஸ்லாம் ஆக மாட்டார். நல்ல புதுசாக எழுதணும் அப்படின்னு. நம்ம அது பார்க்குறீங்களே வைரமுத்து சாங்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அப்போ அவங்களாம் சேர்ந்து பண்ணது தானே அது. என்னோட நீ இருந்தால் அந்த பாட்டில் அந்த ஒரு கதை. அது நம்ம உட்காந்து காலையில் 9 மணிக்கு காலையில் வர சொல்லிட்டாங்க. நானும் சங்கர் சார் ரஹ்மான் சார் உட்காந்துட்டு எழுதிட்டே இருக்கேன். நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எகிரி குதித்தேன் வானம் பிடித்த மாதிரி எழுதிட்டு இருக்கேன். எழுதி கூடிய டியூன் பண்ணிக்கலான்றாரு. அவரு கம்ப்யூட்டரில் உட்காந்து அந்த மம்மி அந்த பழைய படங்களாக லீவில் டெத்துலாம் பழைய படம், பேய் படங்கள்லாம் இருக்கும், லவ், அப்புறம் அந்த ஒரு குரங்க லவ் பண்ணமே ஒரு குழந்தைய பெண்ணை, நல்ல படம் அது. அந்த படம்லாம் போட்டு காமிச்சு இது மாதிரி தான் பண்ண போகிறோம் பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக இது கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் சித்தார்த்து அவங்களுடைய படம், இது விக்ரம் படம், கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும் அப்படிலாம் வரல. 1 hour ஆகும். ஏதாவது எழுதுகிறேன், அவங்களுக்கு திருப்தி இல்லை. அப்புறம் உட்காந்து 3 பேரும் சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிடும்போது அப்போ தான் வந்தது. அவர் எதில் உட்காந்துக்கிறார், நான் பக்கத்தில் சங்கர் சார் உட்காந்துக்கிறார், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சார் என்னோட நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். சூப்பரியா, இதான் என் பல்லவி. சூப்பர். நான் அது மறந்துட்டு போகிறது கையை கழுவிட்டு இப்போ பேட் எடுத்து என்னோட நீ இருந்தால் எழுதி வச்சுட்டு அப்புறமே சாப்பிட்டு எழுதிக்கூடியா நான் பறந்துடுறேன், நயானே டிலே பண்ணுறது சார் வர மாட்டேது சார், நான் வச்சு நான் வஞ்சவங்க பண்ணுறேன் அப்பெல்லாம் சார் அப்படி பேசுவார். அந்த வார்த்தையில் நான் உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்ல, எழுதிக்கூடியா அவ்வளோ குழந்தையாக இருப்பார். ஒன்றா சாப்பிடுவோம். ரஹ்மானுடைய இசையில் நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட பாட்டுன்னு எதை சொல்லலாம்? சங்கர் சாருக்கு பாட்டுனாலே நேரம் தான் சார். அவர் லேஸில் திருப்தி அடைய மாட்டார், எழுதிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எகிரி குதித்தேன் அதெல்லாம் பூம் பூம் ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த பாட்டுக்கு ரொம்ப சிரமமாச்சு. மற்றபடியெல்லாம் ஒரு பெருசாக சிரமம் இல்லை சார். ரொம்ப சிரமப்பட்டு எதனா பாட்டு வித்யாசாகருக்கு அந்த அர்ஜுன் ஒரு வில்லு ஹரிச்சந்திரன் சார், ஆமாம், அதான் ரொம்ப சிரமம். ஆமாம், என்னோட பாடல் கேரியரில் அதான் ஃபஸ்ட். ஆரம்பத்தில் டியூனுக்கு தெரியாமல், டியூனுக்கு எழுத தெரியாமல் சிரமப்பட்டது அது வேற விஷயம். நல்லா எழுத தெரிஞ்சு சிரமப்பட்டது அந்த அர்ஜுனர் வில்லு தான். ரஹ்மான் பேட்டர்னில் அது அந்த பூம் பூம் சாகம் அது மாதிரி சவுண்டாக வரும், அதுக்குள்ளே கவிதை வேணும். அது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அது இவர் பார்த்துக்கிட்டார் சங்கர் சார். சங்கர் சார் இல்லாத ஒரு புது டைரக்டர் ரஹ்மான் சார் இன்சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். அவரே பாடல் ஆசிரியர் கூப்பிட்றாரு, அவரே ஓகே பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு உட்கார மாட்டாங்க. உட்காந்து டக்குன்னு முடிச்சதுனால அவர் உட்காந்துட்டு அந்த கிடைக்கிற கொஞ்சம் டைமில் துபாயிலேருந்து ஸ்கைபிள்லாம் பேசிட்டு 2 பாட்டு எழுதிருக்கோம். இப்போ இது ஷோ நடந்துச்சு, இது 6 மாதம் அங்கே இருந்தார் துபாயில். தனுஷ் படம் வந்தது, ஆட்டாங்கிரியா அந்த பாட்டு. அது நானும் சீனிவாசன்லாம் சிங்கர்,
அவர் நான் லிரிக் சொல்லி அது ஓகே ஆனோடனே இவர் பாடுவார். அந்த மாதிரி ரொம்ப ஒர்க் பண்ணோம். பட் ரஹ்மான் சார் ரொம்ப அது இன்னொரு ப்ளஸ்ஸு அவருக்கு ஈஸியாக எழுதுறதுக்கு இன்னொரு ப்ளஸ்னால் நல்ல லிரிக்ஸ் தான் வலிச்சு படிப்பார். டியூன்ட்டு இது பண்ண மாட்டார். டியூனை மாற்றிடுவார். அது மாத்திர அதுனா திருக்குறளா அது மாற்றாம இருக்கு அப்படின்னு சொல்லுவார். வாலி சார் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, யோ அதுனா திருக்குறளா யோ அது நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதை என்கிட்ட சொல்லுவார். அதனால் ஒன்றும் இருக்காது. மற்ற மியூசிக் அதில் ராஜா சார் தான் கரெக்டாக அதில் டியூனுக்கு எழுதணும், அரைச்சொல் இருக்கக்கூடாது, ரொம்ப கவிதை எழுதக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவார் ராஜா சார். ரஹ்மான் சார் அப்படி இல்லை, கவிதை தான் எழுதணும். எல்லாம் கவிதை எழுதிட்டு நேராக போய் ராஜா சார்கிட்ட உட்காந்தா, யோ எனக்கு கூழு போதையா இதெல்லாம் வேணாயா அப்படின்னு, களி போதும் அப்படின்னாரு. இங்கேருந்து வரணையா, இங்கேருந்து வரக்கூடாதெல்லாம் ராஜா சார் சொன்னார். சத்தம் போடுவார் இளையராஜாலாம். இதெல்லாம் நீங்கள் கமலஹாசன்ட்ட வச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பாமரன், எனக்கு புரியுற மாதிரி எதாவது எழுதியா அப்படின்னு அவர் தன்னடக்கமாக சொல்லுவார். அவர் பனி விழுமாலும் அதெல்லாம் பார்த்து வரல, பொய்ட்டிக்காக பார்த்து ஒரு 80sலாம் அது எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த யார்கிட்ட என்ன பேசணும்னு எல்லாம் தெரியாது சார். எனக்கு சினிமாக்காரன் கிடையாதா சார், நான் உண்மையை பேசிடுவேன் சார். அது சில பேர் சொல்லுவாங்க, ஓ அங்கே போய் அதெல்லாம் பேசக்கூடாதியா அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி பேசி ஏதாவது சங்கடப்பட்டிருக்கீங்களா? ராஜேஷ் சார்கிட்ட ஒரு நாள் அப்போ ஆரம்ப பிரிவில் மிஸ்கின் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. புது ஆடெலாம் வேணாம், நிறைய எழுதிட்டேன் நான், எல்லாமே எழுதிட்டேன், புது ஆட்கள் வேணான்றார் இளையராஜா. இல்லை கபிலன் சித்திரம் பேசலேருந்து எழுதிட்டு வர, ஒரு பாட்டாவது கொடுக்கணும், என்னுடைய பாலிய நண்பர், சரி கூப்பிடியே கொடுத்துடலாம் அப்படின்னாரு. இப்போ தான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறீங்க? ஆமாம், அதான் ஃபஸ்ட் சந்திக்கிறேன் அவர். அவர் கேட்டார், மிஸ்கின் கபிலன் எங்கே இருக்கா என்னாரு, இந்த மாதிரி வீட்டில் இருக்கேன், பிரசாத்துக்கு வாங்கினார். அவர் ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிடுவார், உட்காந்து பேசிட்டு இருப்போம், அப்புறம் கேரவனில் போய் சாப்பிடுவோம், அப்புறம் சாயந்தரமாக ஈவினிங் வந்துடுவேன். அது பிரசாத்தில் அந்த ஃப்ளோரில் ஏதோ ஷூட்டிங் போடுறதுன்னு போனேன். அப்புறம் ராஜா சார் இருக்கிறதுன்னு தெரியாது. நாங்கள் போனோடனே அவர் ராஜா சார்கிட்ட சொல்லிட்டேன், வேணான்னாரு. எனக்காக தான் கொஞ்சம் ஓகே பண்ண, வாங்க ஒன்று கொடுத்துருவோம். போனேன். அவர் அது ஒரே மாதிரி இருக்கலாம் அந்த கதவு, நீங்கள் தெரியும் உங்களுக்கு, அவங்க வழக்கமாக போகிறவங்கலாம் தள்ளியில் உள்ளே போவாங்க. மிஸ்கின் உள்ளே போயிட்டார். நான் வெளியே நிற்கிறேன், எதை தள்ளுறதுன்னு தெரியல எனக்கு. அவர் அந்த கட்ஸு வெளிலே அப்படியே பார்த்துட்டே நின்றுந்தேன். அப்புறம் திரும்ப மிஸ்கின் திறந்து நின்ட்டேன், வாங்க உள்ளே போனால் அப்படி அவர் பிரமிப்பாக நம்ம மற்றவங்க சொல்லி ஸ்க்ரீனில் அப்படி எப்படி பார்த்து அது நிஜமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த வெள்ளை திண்டு அந்த இதெல்லாம் வெள்ளை ஒரு டபுளாக ஒருத்தர் கம்போசிங் அப்படி என்னை பார்த்தார், இப்படி பார்த்தார், வேற ரெடி பார்த்தாரு. எங்கே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கருப்பான ஒரு பையனை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நினச்சிட்டார் போல இது. 2 வார்த்தை தான் பேசினார். நம்ம என்ஜினியர் ரூமில் போயிட்டு டியூன் வாங்கிக்கிங்க, சுச்சுவேஷன் மிஸ்கின்னு சொல்லுவார், அவ்வளோதான். வந்துட்டு அப்புறம் எழுதிட்டு போனேன். அது பிறகு நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இதை வச்சுக்கலாம், இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள், நான் நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரின்ட்டு அதுக்கு ஒரு 5-6 எழுதிட்டேன். அதுன்னு எதோ எழுதினீங்களா, கிடைச்சதா அப்படின்னாரு. 6 எழுதிட்டேன் சார்ன்னு. 6 சரி பார்த்துட்டு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா இப்படி போயிடுச்சு. அப்போ படம் கொடுக்க ஆரம்பித்தார். சின்ன படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தார், கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். மிஸ்கின் அப்போ ஏதோ ஒர்க்கு வந்திருக்கார். லேட்டாக வரீங்க, எங்கே உங்கள் வீடு அப்படின்னாரு. இங்கே இந்த கோயம்பேடாண்ட இருக்கா சார். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, அது சொல்லிடக்கூடாது சார், காலையில் உங்களுக்கு இப்போ எழுதிட்டு அங்கே போயிட்டு மணிஷார் மேட போயிட்டு சத்தியம்னு ஒரு படம், விஷால் படம், சத்தியம்னு எழுதணும் சார். வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வேட்டைக்காரன் போயிட்டு விஜய் ஆண்டனிக்கு எழுதணும். அப்புறம் அங்கேருந்து போயிட்டு வாரிசு ஜெயராஜுக்கு ஆதவன் அங்கே எழுதணும் சார்னு. அவன் நைட்டு 4 மணிக்கு படுத்துட்டேன். கொஞ்சம் பெரிய ஆளுங்க, அவங்களாம் எழுதிடுவேன், நம்மளுக்கெல்லாம் எழுதுவீங்களா? பயங்கரமாக கிண்டல் அடிக்கிறாரு. எனக்கு அவர் மாதிரி ஆயிடுச்சு. அது வெளியே சொன்ன பிறகு அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, அவர்கிட்ட பேசக்கூடாதுங்கன்ட்டாங்க. அதன் பிறகு தான் சினிமாவுக்கு போய் அதன் பிறகு அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அது மாதிரிலாம் வாழ்ந்தேன் நான். நீங்கள் சொன்னதுக்கு அதுதான், அது சொல்லிடக்கூடாதுன்னு யோசனை, அவர்கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. இளையராஜாவோட பயணிச்சதில் உங்களால் மறக்க முடியாதது அப்படின்னு எதை சொல்லலாம்? அவர்கிட்ட அதிகம் பயணிக்கல சார். ரஹ்மான் அளவுக்கு, ஹாரிஸ் அளவுக்குலாம். நம்ம வரும்போது அவருக்கு பாடல் குறைவு தானே இல்லை, நம்ம ஒரு முன்கூட்டியே வந்திருந்தால் நிறைய பயணித்திருக்கலாம். அவர் வைரமுத்து அடுத்து பயணிப்பார், 2 பேர் தான் அவங்க அதிகமாக பயணிச்சிருக்காங்க. சைக்கோவில் தான் அது மிஸ்கின்னு சொல்லியிருப்பார் அந்த கதையெல்லாம். நானும் மிஸ்கின் தான் உட்காந்து எழுதுவோம். எழுதிட்டு எடுத்து கொடுத்தோன்னே அது கவிதையாக இருக்குது, வேண்டாம் அப்படின்ட்டு கபிலனுக்கு கூடுங்க, நான் எழுதிக்கிறோம். சரி, அவரு கூட என்ன எழுதுறது, அவர் சொல்லுவாங்க, நம்ம இதை பிள்ளையார் சொல்லி போடுன்னு பேர் படிச்சுட்டு
பிள்ளையார் சொல்லி போட்டு ஆண் போட்டு ஆனா அம்மா சார் அன்பே சிவம் ஓகேன்று. சரி நான் அப்படியே எழுதினார். நான் எழுதி ஒரு செட்டு கொடுத்துருவோம், 2-3 பல்லவியோ 4 சரணம் எழுதி கொடுத்தோன்னா அதுலேருந்து நீ எழுதி கொடுத்தோன்னா எடுக்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அதில் இருக்காது, இவர் சொல்லி பேர். அப்புறம் எழுதி கொடுத்தோன்னே காப்பி பண்ண வச்சுட்டு மிஸ்கின் வந்தார். வந்துட்டு இது படித்து காமிச்சேன். நான் தான் ராஜா சார் உட்காந்துக்கிறாரு, மிஸ்கின் அங்கே இருக்கேன் படிச்சுக்காரு. அவர் யோசிச்சு அப்பா அந்த லிரிக்கை வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு அவர் அப்படியே யோசிச்சார். சரி போய் பாடி பாருங்க அப்படின்ட்டார். சிச்சுராம ஒத்துக்க மாட்டுறாரு. அவன் வாய்ஸு டெம்போலாம் பாட மாட்டுறான், சுதிலே பாட மாட்டுறான் வாண்டான்னு அவர் பார்த்தே பேச மாட்டார் சிச்சுராம். சரி அவர் நம்ம லிரிக்கை ஓகே பண்ணி சிச்சுராம் பாடி வச்சு அவர் போய் ஷூட் பண்ணிட்டார். இவர் அதன் பிறகு நாங்கள் எழுதணும் பாருங்க, நானும் ராஜா சார் உட்காந்து அது ராஜா சார் பாடி அனுப்புகிறாரு ஷூட்டிங்க்கு. நாகரால் ஏற்றி அனுப்புகிறாரு. அது முன்னாடியே அது ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி வச்சு இந்த பாட்டை அதை போட்டு காமிச்சு பார்த்துட்டு எல்லாம் அது மாதிரி கடி விட்டு அதெல்லாம் தான் ரொம்ப கோவம் மிஸ்கின் மேலே இருக்குது. அது என்ன அந்த லிரிக்கை எழுதுறது பாடுறது அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு இதுவாக இருக்குது. அவர் பாடலாம் கூட நல்ல பாட்டெலாம் பாடலாம். அவர் அப்பா பாட்டு அம்மா பாட்டெலாம் பாடலாம், அது ஓகே தான். அந்த லிரிக்கில் தான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டுறாரு. கவிதை எழுதுனா அவருக்கு பிடிக்க மாட்டேது, அது ஏன்னு தெரியல. அதனால அது இப்போ கூட போயிட்டு வந்தேன். இப்போது அந்த கேப்டன் பையன் படம் போயிட்டு எழுதிட்டு வந்தேன். அப்படி தான் இருக்கார். கவிதை எழுதி கொடுத்தேன். டைரக்டர் பக்கத்தில் இருந்தார். டைரக்டர் பார்த்துட்டு நீங்கள் ஓகே பண்ணீங்களா, இவரே எழுதிட்டு வந்தார் அப்படின்னாரு. பழைய இது வருது அவருக்கு. நான் விஷுவல் போட்டு காட்டுறேன் சார், அவரே தான் எழுதினார் அவன் சொல்லிக்கிட்டுறேன். அதான் சொன்னார், கபிலன் இவ்வளோ கவிதைலாம் எழுதுறீங்க, அது பண்ணுறீங்க, கொஞ்சம் எளிமையாக அப்படி எனக்கு களி போதும் அப்படின்னு அவர் சொன்னார். சரி அப்புறம் அங்கே பக்கத்து ரூம்லேயே போய்ட்டு உட்காந்து அது எழுதி அவர் சொன்ன மாதிரி எளிமையாக எழுதி கொடுத்துட்டு ரெக்கார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் விஜய்க்கு எழுதின முதல் பாட்டு ஆள் தொட்ட பூவே. அந்த நாள் நினைவு இருக்கா, எப்படி நடந்தது? அது ஒரு பெரிய கவிதை, ஒரு எபிசோடே பண்ணலாம் சார். அது பாதி எபிசோடு இவர் சொல்லிட்டாரு மிஸ்கின்னு. அது அப்போல்லாம் ஆரம்ப பிரிவில் சார் உன் சமையல் அப்படி தான் எழுதியிருக்கோம். அவர் நல்ல ஒரு மாதிரி சுஜாதா பாராட்டுறாரு, நிறைய பேர் படித்தவங்க கல்லூரி மாணவர்கள் இவங்கெல்லாம் பாராட்டுறாங்க உன் சமையல் நல்லா இருந்து. அப்புறம் அப்படியே ஆழ்த்தோட்ட பூபதினு ஒரு குத்துப்பாட்டு அது கொடுத்து மிஸ்கின் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் யூத்தில் சேர்ந்து எழுதிட்டோம். எல்லாம் பாட்டும் அவர் வாலிகிட்ட பணம் முன்னாடி வாலி எழுதின பாட்டு. அது வின்சென்ட் செல்வாக்கு ஏற்புடையதாக இல்லை அந்த பாட்டு. வின்சென்ட் செல்வாக்கு மட்டும் இல்லை, மியூசிக் டைரக்டருக்கு ப்ரொடியூசர் பண்ணிடல. அவர் தெலுங்கு ப்ரொடியூசர், அவர் லட்சுமி ப்ரொடக்ஷன். அவர் எழுதி கொடுத்தோன்னே அவர் வேணான்றாங்க. வாலிக்கெலாம் பேமெண்ட் பண்ணி வச்சு அவர் வாங்கி வச்சு லிரிக்கு அதுதான் வேணும்னு சொல்கிறாங்க. அவரே தப்பாக நினச்சிக்க போகிறாரு பெரியவரே அப்படின்ட்டு. அவர் ரெக்கார்டிங்கும் போது தான் இவர் மிஸ்கின் மாற்றி அதை வச்சு பண்ணுறாரு. அவர் வாலி இந்த மாதிரியே கொடுத்தாரு அவர். யார்? மிஸ்கின். அதை இல்லை, அது கொஞ்சம் மறைச்சி வச்சுட்டு என்னோட லிரிக்கை சங்கர் மாதன்ட்ட கொடுத்து பாட வச்சுட்டார். அது லிரிக்கு மணிசர்மாவுக்கு தெரியாது, ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. அவருக்கு மாறினதே தெரியாது. அவர் ரிதமில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க, பிச்சு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வின்சென்ட் செல்டம் இல்லை, ப்ரொடியூசருக்கு அவரும் தெலுங்கு. வின்சென்ட்டுக்கும் தெரியாதா? அவரும் தெரியாது, இல்லை ரெக்கார்டிங்கில் இல்லை, யாருக்குமே தெரியாது. பாட்டை அவர் மாற்றினது. ஆமாம், சாங்கெல்லாம் இவர் தான் பண்ணுவார். வின்சென்ட் செல்வா படத்தில் மிஸ்கின்ட்ட விட்டுருவாங்க. அவர் கொஞ்சம் மியூசிக் நாலேஜ் நல்லா அது அது பண்ணிட்டாரு. அப்புறம் பாட்டு கேட்டு மணிசர்மா நயா யாரையும் ஆழ்த்தோட்ட பூபதி எப்படியா பாட்டு புரியும் மக்களுக்கு, ஒரு ஐயனார் ஒரு அர்ஜுனர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆழ்த்தோட்ட பூபதினா யாரையா போச்சு பாட்டு கேட்டு போச்சு அப்படின்றாரு. வின்சென்ட் செல்வா அவர் பாலி என்ன சொல்ல போகிறாருன்ட்டு அவர் ப்ரொடியூசருக்கும் அதே இது ரொம்ப சிரமப்பட்டாங்க. நம்ம அந்த நேரத்தில் எதிர்த்து நம்ம சொல்ல முடியல. ஆரம்ப ஸ்டேஜ் இல்லை சார், நான் கானா பாடலில் ஆய்வு பண்ணியிருக்கேன். ஒரு சென்னையிலே மட்டும் ஒரு 1300 மேலே ஸ்லம் இருக்குது. அவங்க இந்த பாட்டை பாடுவாங்க. அது ஒரு கதை பாடல், இது நாட்டு பாடலில் இருக்கிற கதை பாடல் மாதிரி இதுலேயும் ஒரு கதை பாடல், 2 கதை பாடல் இருக்குது. ஒன்று நட்சத்திர பங்களான்னு ஒரு பாட்டு, இன்னொன்று ஆழ்த்தோட்ட பூபதினு ஒரு பாட்டு. நட்சத்திர பங்களா பாட்டை தேவா சார் யூஸ் பண்ணிட்டாரு, அந்த ஒரு படத்தில் வந்துடுச்சு. அடுத்து பேலன்ஸு இந்த பாட்டு தான். ஆழ்த்தோட்ட பூபதி போட்டால் எல்லாம் அவங்க தானே டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறோம், அவங்க தான் போஸ்டர் ஓட்டுருவான்,
அவன் தான் கட் அவுட் பால் லேட் ஆகும் ஈஸியாக. ஆமாம், ஈஸியாக பண்ணிவிடும் சார், கொண்டாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரை மனசாக தான் அது பண்ணாங்க. அந்த பாட்டு அதே மனுஷனமா வாங்க பூபதி அப்படின்றது என்ன எப்படி திட்டினவர், எப்படி சொல்கிறார் வேறு. இங்கேருந்து என் சொந்த ஒரு பாண்டிச்சேரின்னு சொன்னால அங்கே போகும்பொழுது ஸ்பீடாக பண்ண பிடிச்சிருவாங்க போலீஸ், புனல் வச்சு பார்ப்பாங்களே. பிடிச்சி பார்த்தோன்னே அப்போ டிரைவர் போய் சொல்லுவான், இது பாடலை என்ன பாட்டு எழுதிருக்காரு, ஆழ்த்தோட்ட பூ போய் போங்க போய். நிறைய இடத்துல என்னை காப்பாற்றிருக்கு அந்த பாட்டு. கடைசியாக உன் சமையலில் அப்படி இப்படி எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் பாட்டு பெருசாக வாய்ப்பு வராமல் இருந்தது. பொருளாதார இதுலேயும் ரொம்ப கம்மியாக தான் அப்படி வந்துடுது, நம்மளை உயர்த்த முடியல. ஏதோ ஒரு கவிதை எழுதுவார் அப்படின்னாரு, பெருசாக அடிமட்டு மக்களுக்கு போய் சேரல அந்த பாட்டெலாம். உன் சமையலாம் ஆழ்த்தோட்ட பூபதி வந்த பிறகு தான் என்னோட இது எல்லாமே ஒரு படி அடுத்து. மச்சான் பேர் மதுரை, விஜய்க்கு எக்கச்சக்கமான பாட்டு எழுதிருக்கீங்க, தெரியும், ஆல் ஹிட் சாங்ஸ். ஆமாம், கரிகாலம் கால போல, நாடிச்சா தாங்க மாட்டேன், புலி உருமுது, நிறைய பாட்டு அவருக்கு அப்படியே எழுதிட்டு. பட் அவர் சொல்லி இல்லை, அந்த டைரக்டர் நம்மள வந்துடுறாங்க. விஜய் வச்சு பண்ணுறவங்க அப்படின்னா விஜய் சார் சொல்லி வாங்கி கொடுத்த ஒரே ஒரு பாட்டு இருக்கு, சச்சின்னு ஒரு படம். அது ஒரு நாள் போய் பார்த்தேன், அவரை ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இதில் பிரசாத்தில் தான். என்னங்கண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருந்தா, இந்த படத்தில் என்ன பாட்டு எழுதிருக்கீங்கன்னாரு சச்சினில். இல்லை சார் இதில் அப்படின்னாரு. இல்லை உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஓப்பனிங் சாங்காக எழுதிட்டுருக்கேன், ஒரு மெலோடி எதலான்னு கேட்டேன், இதில் மெலோடி இல்லைன்னு சொல்லிட்டாரு ஜான், இந்த மகேந்திரன் பையன் ஜான் என்ன சொல்லிட்டாரு. அப்படியா சரின்ட்டு மறுநாள் காலையில் போகணும், ஜானுக்கிட்ட வந்து போகணும், ஜானுக்கிட்ட வந்து போகணும். அவ்வளோ எங்கிறீங்க, டிஎஸ்பி ஸ்டுடியோக்கு வாங்க தேவி பிரசாத் ஸ்டுடியோ. என்னடா அது ஏதோ ஒரு வேறு பாட்டு ஏதோ வேறு படமாக எது நினச்சின்னு போனேன். அவன் பார்த்தா விஜய் சார் சொல்லிட்டாரு, அது மாதிரி உங்களுக்கு கொடுக்க சொன்னார். ஜான் சொல்கிறாரு, சார் இந்த லவ் சுச்சுவேஷன் இல்லை சார் இதில் அப்படின்னு சொன்னேன், சுச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் இதே ஒரு அனுபவம் முத்துலிங்கம் சார் எம்ஜிஆர் படுது. ஏன்னா அவர் சொல்லியும் அந்த டைரக்டர் வந்து பாடல் பதிவு ஏன் வாய்ப்பு தெரியலன்னு பாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னாரு, சிச்சுவேஷன்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு ட்ரீம் சீன் போடுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதே தான் எம்ஜிஆர் பண்ணதை விஜய் உங்களுக்கு பண்ணியிருக்காரு. போகணுன்னு அப்புறம் ப்ரெஷ்ஷும் டியூன் போடணும், டைம் இல்லை, உடனே வேணும் பாட்டு. அப்புறம் அப்படி ஒன்று ஒரு தெலுங்கு டியூன் எடுத்தார், தேவிஸ்ரீ தெலுங்கு டியூன் எடுத்து போட்டு அந்த பாட்டு தான் குண்டு மாங்கா தோப்பு இல்லை அந்த பாட்டு பெரிய ஹிட்டில். அந்த பாட்டு அங்கேயே உட்காந்து எழுதி கொடுத்துருவட்டேன். அப்புறம் போய் தேங்க்ஸ் சொன்னேன் விஜய் சார். என்னண்ணா ஏதோ டூயட் கேட்டிங்களாண்ணா அப்படிலான்னாரு. ஆமாம் சார், ஓப்பனிங் எழுதி இதாக இருக்குது சார், உங்களுக்கு எதுனா பரவாயில்ல சார், இப்போ தான் 2வது படம் 3வது படம் அடிக்கிறவங்கெல்லாம் ஓப்பனிங் தான், அவங்களாம் கூப்பிட்டு விஜய் மாதிரி எழுதுங்க ஓப்பனிங் தாங்க சார், எப்படி சார் எழுத முடியும் அப்படின்னேன். அவர் தான் சிரிக்க மாட்டாரு, அப்படி கம்முன்னு அப்படின்னாரு. எப்போ விஜயோட முதல் சந்திப்பு? முதல்ல வந்து அவர் ஷூட்டிங் ஏதோ பெசன் நகர் பீச்சில் ஏதோ ஷூட் பண்ணிட்டுருக்காரு, கில்லி படம். கில்லி அவர் த்ரிஷாவை கூட்டிகிட்டு வரும்போது அவள் ஏதோ சுண்டல் ஏதோ கேட்பாள் இடையில, இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்க வச்சுட்டு அப்புறம் தொலைஞ்சி போயிடுவார், அப்போ தேடுவார், அது எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, ஏதோ பொரியா ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பாரு, ஏதோ ஐஸ்கிரீம். அந்த சீன் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டில் அர்ஜுன் அருள் பாட்டத்தில் ஏதோ பேசணுன்றது தான் தர்ணி சார் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி அங்கே போயிருந்தேன். அவர் அந்த லொக்கேஷன் நின்று இருந்தார், அந்த கேமரா அங்கே இருந்து அங்கே நின்று இருந்தார் விஜய். நான் இங்கே டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இங்கே கேமரா இருக்குது. அப்போ தான் விஜய் ஹாய் அப்படின்னாரு. என்னடா நம்ம பார்த்ததில் பேசுனதில் ஹாய்ன்றாரு, ஏதோ பேட்டி கொடுத்துருப்போம் பார்த்து போலுக்குது அப்படின்னு நினச்சேன். அதன் பிறகு ரொம்ப பழகிட்டார். கேரோனில் உட்காந்து கொண்டு வச்சு ஒரு படத்துக்கு மோதல்லாம் போட்டார். இந்த படத்தில் எத்தனை பாட்டு எழுதின வேட்டைக்காரனில் 3 பாட்டா என்னென்ன பாட்டுனாரு, கரிகாலம் காலை போல, புலி உருமுது, நாடிச்சா தாங்க மாட்டாங்க. சரி, ஒரு இன்னொரு நாள் கூப்பிட்டு காவலன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்போ வேட்டைக்காரன். அப்போ சர்ப்ரைஸாக ஒரு மாதம் போட்டார். அமைதியாக இருப்பாங்க, நிறைய பேச முடியாது, அமைதியாக இருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பார். அதை மெமரிச்சு அப்படியே ஓடிட்டுருக்கோம். ஒரு நாள் அவர் கூட அப்படியே இருந்தேன், உட்காந்துட்டே இருந்தேன் பக்கத்தில். வில்லுன்னு ஒரு படம் பிரபுதேவா, அந்த பக்கம் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு ஃபுல்லாக செம்மண் மைதானம் மாதிரி பெருசு 2 தென்னை மரம், பூ படத்தில் எடுத்திருப்பாங்க அந்த லொக்கேஷன். அங்கே ஃபைட் சீன் ஃபைனலில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன். அங்கே போயினோடனே ஷார்ட் கேமரானா மழை வந்துச்சு.
அந்த பீடா இது இருக்குல்ல கொடை, அதை நட்டு வச்சுட்டு ஓடி போய் நானும் விஜய் சாரும் அந்த கேமராமேன் ரவிவர்மா 3 பேர் தான் இடம் அங்கே உட்காந்துட்டேன் சேர் போட்டு. அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருந்தார். கில்லி கில்லி அந்த பாட்டு பாயினே இருந்தார். அது அப்புறம் நம்ம டிஃபன் சாப்பிட்டு ஷார்ட்னு சொன்னோன்னு மழை வந்துச்சு, அதுக்கு பேர் லஞ்சு வந்துச்சு. அது வரைக்கும் அப்படியே உட்காந்தே இருக்கும் சார், பேசவே இல்லை சார். எப்பாவது ஒன்று சொல்றது பேசுகிறா அதோட அதுவும் ரவிவர்மா தான் அவர்கிட்ட பேசின்னு இருக்காரு. ஆமாம் ஆமான்னு சொல்லியிருக்காரு. நான் பாட்டு கம்முன்னு உட்காந்துருந்தேன். எதிர்கொடையில் அவங்க ஒரு செட்டு உட்காந்து பிரபுதேவா மாஸ்டரு, பெப்சி விஜயன் சார் அவங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒன்று நயன்தாரா உட்காந்துட்டு இருக்காங்க. பில்லு அவங்க தானே ஹீரோயின், அவங்க உட்காந்துருந்தாங்க. ஒரு பட்டாளமாக இருந்தது அன்றைக்கி, நல்லா இருந்தது. எல்லாம் ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய கவிதா லாட்ஜின் மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய நிலப்பரப்பில் அட்டு மாதிரியான ஆளுகளுக்கு ஒரு ரூம், பெரிய யூனியனாக எல்லாம் ஒன்றா கூடுவோம். அங்கே தான் உட்காந்து எழுதுனேன் அந்த பாட்டு. அந்த ராமங்கிட்ட வில்லை கேட்டேன் ஒரு பாட்டு. அங்கே உட்காந்து நானும் விஜய் சாரும் பிரபுதேவா மாஸ்டரும் உட்காந்து எழுதணும். சமூக விஷயங்கள் நிறைய எழுதியிருக்கேன் அவருடைய பாடல். ஆமாம், போக்கிரி பொங்கல் அதை குறிப்பிடத்தகுந்த பாடல். அந்த பாட்டு எழுதியிருக்கேன். என்ன ஒரு சின்ன குறைனா, இப்போ இது வரைக்கும் தெரிய வரைக்கும் அவருக்கு எழுதினேன். அப்புறம் ஆஃப்டர் இவர் அனிருத் அது வந்த பிறகு நம்ம எழுத முடியல. எழுதலாம் கூட பரவாயில்ல. அவர் இந்த ஓப்பனிங் சாங்கில் 4 கருத்து இருக்கிற பாடலாக பண்ணியிருந்தா இப்போ எலெக்ஷன் வந்தானே அதெல்லாம் போடலாம்ல சார். இப்போ எம்ஜிஆருக்கெல்லாம் எவ்வளோ வாலிசார் பாட்டு, அது ஒரு பிரச்சாரத்துக்கு யூஸ் ஆகும்ல. ரவுடி அந்த பேபி இந்த பேபின்னு சொல்லி பாடிட்டு இருந்தால் யார் சார் கேட்காம 4 கருத்து உள்ள பாடலை ஏன் பண்ணலன்றது தான் ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கும். அது விஜய் சாருக்கும் தலையிட்டு அதெல்லாம் மாற்றிருக்கலாம். மற்றபடி அவர் என்னுடைய பாடல் கேரியரில் அவர் என்னுடைய புகழுக்கு ஒரு பொருளாதாரத்துக்கு விஜய் சார் தான் பெரிய காரணம், முக்கியமான காரணம். கானா பாடல்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு எதனால் உங்களுக்கு தோணுச்சு? நான் நார்த் மெட்ராஸில் அந்த ஏரியாவில் தான் சார் இருந்தேன். அங்கே வேசரப்படி தாண்டி அந்த ஏரியாவில் தான் இருந்தேன். வழக்கமாக எம்ஃபில் பண்ணுறவங்க என்ன ஒரு ராமாயணத்தில் அந்த கூறுகள், இலக்கிய கூறுகள், அப்புறம் அவங்க சங்க இலக்கியத்தில் அவருடைய காதல், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வித்தியாசமாக நாட்டு பாடல் பண்ணுவாங்க. வித்தியாசமாக எதாவது பண்ணணுன்றதுனால இந்த பாடலை கொண்டு போகலாம். இவ்வளோ காலமாக ஒரு 100 ஆண்டு காலமாக இந்த பாடல் சாவுக்கு பாடிட்டு இருக்காங்க. இதே அழிஞ்சு போயிடக்கூடாது. இது ஏதாவது கொஞ்சம் யூனிவர்சிட்டி அளவுக்கு கொண்டுன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப் ரெக்கார்டர்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லா பாடல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு தீர்ச்சஸ் எழுதி பண்ண அந்த வாழ்ந்த களத்தில் இருந்ததுனால அந்த ஒரு ஐடியா வந்தது. அங்கே தான் உலகநாதன் பார்த்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் ஜித்தனில் பாட வச்சேன் அந்த பாட்டை, வாழமீன் பாட்டு. அதில் எழுதியிருந்தேன் நான் ஒரு பாட்டு. நல்லா பாடுவார் அவர். ஒரு 1.5 மணி நேரம் அந்த பாட்டு, வாழமீன் பாட்டு இருக்குது, நல்லா இருக்குது, பாட வைங்கன்ட்டு பாடினார் அவர். பெரிய கிட்ட அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் மிஸ்கின். அந்த பாட்டு வின்சென்ட் சொல்ல வேணான்ட்டார். அந்த பாட்டு என்னங்க பாட்டுக்குது, கவிச்சடிக்குது அப்படின்னு வேணான்ட்டார். சேர்ந்து அவர் நான் அப்புறம் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் மிஸ்கின் அடுத்த படம் பண்ணும்போது முதல் நாள் ஷூட்டிங் அந்த பாட்டு தான். அந்த பாட்டை எடுத்துட்டு பயன்படுத்தலையா? ரெக்கார்ட் பண்ணிட்டு ஷூட் பண்ணல, ரெக்கார்ட் பண்ணிட்டு வானான்ட்டாங்க. ஜித்தன்லையா அந்த பாட்டில். அது பிறகு தான் வேறு பாட்டு நான் எழுதினேன். இந்த முதல் அக்கு தானடா அந்த பாட்டு எழுதினேன். அது அந்த டேஸ்ட் பண்ணுறது அந்த திறன் இல்லைன்னா நிறைய பாட்டு. இப்போ உன்சாமியில் இவ்வளோ பேர் வானான்னாங்க பாருங்க, வாழமீன் பாட்டு எவ்வளோ பேர் வானான்னு சொன்னாங்க. அது மாதிரி இருக்காங்க. ஜெயிச்ச பிறகு தான் ஓடுவாங்க. அவர் தனியாக ஜெயிக்கணும்னு தேர்வு பண்ண மாட்டாங்க. அந்த இது இருக்காது அவங்களுக்கு. எங்கே உங்களுக்கு மிஷ்கனுக்கு நட்பு ஏற்பட்டது? யூத்து படத்தில் தான். யூத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது அந்த ஆழ்த்தோட்ட பூ பாட்டு எழுதும்போது தான் அதில் அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் நிறைய படிக்க பாருனால நம்மளுக்கும் கொஞ்சம் வாசிப்பு இது இருக்கிறதுனால அது நிறைய பேசுவோம். மணி சர்மா அது அவரு தான் ஏற்கனவே நான் இது எழுதியிருக்கேன்ல, ஆமாம், நரசிம்மா எழுதுறேன்ல, அவர் சொல்கிறாரு. அப்போல்லாம் மிஸ்கின் தெரியாது. நரசிம்மா சொல்கிறாரு கபிலன் பாட்டு நல்லா எழுதுவாருன்னு எனக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பாட்டு எழுதின்னு போய் கொடுக்கும்போது தான் மிஸ்கின் அதில் அசிஸ்டண்டாக இருக்கிறாருன்னு தெரியும். மிஸ்கின் வாய்ப்பு வாங்கி கொடுக்கல. அந்த பாட்டை அதில் பதிவு பண்ணவர் மிஸ்கின். அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டார். வாலிசார் பாட்டை எடுத்துகிட்டு இது பதிவு பண்ணி பாட்டார். ஆனால் மிஸ்கினுக்கு அந்த பாடல் அந்த சென்ஸ் இருக்கிறதுனால இந்த பாட்டு ஹிட் ஆகும்னு அவருக்கு தெரியும். அதன் பிறகு அப்படியே அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருந்தது. அது பிறகு ஜித்தன் பண்ணார். அதன் பிறகு அவர் தனியாக படம் பண்ணார். அதன் பிறகு தொடர்ந்து எழுதிட்டே வந்தார். உங்களை மிகவும் கவர்ந்த கவிஞர்களில் வைரமுத்து ஒருத்தர். அப்பப்போ சந்திப்பேன். அப்போ தான் முதல்ல அந்த கம்பன் விழாவில் மேடையில்னா, அதன் பிறகு ஒரு கல்லூரி படிக்கும்போது ஒரு புத்தகம் போட்டேன். இந்த கமல் சார் வெளியிட்டார்ல, அதுக்கு முன்னே ரொம்ப 18 பருவத்தில்
அப்போ பண்ணும்போது அவர்கிட்ட போய் முன்னுரைக்காக போய் நிற்பேன். தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர்னு ஒரு சின்ன போஸ்டிங் இருந்தது. அப்போ கலைஞர் பீரியட் இருந்தது. அப்போ அவர் கலைஞருக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் கேட்டேன், வாய்ப்பு கேட்டேன். இதை பண்ணலான்ட்டு. அதன் பிறகு அவர் முரசொலி மாறன் அப்போ கொஞ்சம் சீரியஸாக இருந்தாருங்க அந்த பீரியடில். அதன் பிறகு பண்ணல, அது அப்படின்ட்டு. அதன் பிறகு இந்த சில நிகழ்ச்சிகள்லாம் கவியரங்கம் அப்படிலாம் போய் தலைமையில் படிச்சிருக்கேன். அதன் பிறகு சினிமாவுக்கு வந்துட்டோம். அதன் பிறகு தொடர்பு இல்லை அவர். இப்போ சமீபத்தில் நல்லா தொடர்பு, இந்த சிஎம் ஃபங்க்ஷன்லாம் நிகழ்ச்சி நடக்குதுல கவியரங்கம், அதில் போய் தலைமையாக வருவார் போய்ட்டுருந்தேன். இப்போ நான் அந்த கலைஞர் கோட்டம் திறந்தாங்க தஞ்சாவூரில், அப்போ அவர் தலைமையில் தான் கவியரங்கம் போய் பண்ணேன். ஏன்னா முதல் பாதித்த பாடலாசிரியர் அவர் தான். எங்களுக்கு கண்ணதாசன் பற்றி சின்ன வயசில் அப்போலாம் தெரியாது. ஆனால் எல்லா காலகட்டத்திலும் ஒரு கவிஞர் இருப்பாங்க. இப்போ என்னுடைய ஸ்கூல் காலகட்டத்திலையும் கல்லூரி காலகட்டத்திலும் பாதித்தவர் வைரமுத்து தான். குழந்தையிலிருந்து இப்போ வரைக்கும் பாதிச்சுட்டே இருக்கிறவர், தோற்று போகாத ஒரு கவிஞர்னா கண்ணதாசன் தான். எல்லா காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு பாட்டு வரும் நம்மள பாதிக்குது. அண்ணன் தம்பி இதெல்லாம் பிரச்சனை, அண்ணன் நடா தம்பி அண்ணன் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறார். அது ஒரு பெரிய சகாப்தம் தான். அந்த மாதிரிலாம் எந்த கவிஞரால் வர முடியாது. எந்த காலகட்டத்தில் அரசியலில் கவிஞனுக்கு ஈடுபாடு? 2001 கலைஞர் முன்னிலையில் கவிதை படிச்சு ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கு முதல்ல மாணவராக. அப்போ தான் இன்னும் பாட்டு கூட எழுதலை. ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிடுறாங்க 2001. இந்த வைரமுத்து இந்த வேலைக்கு அலைஞ்சிட்டு இருந்தாலும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வேலை பிடிக்கவே இல்லை. ஏதாவது மாற்றி போயிடலான்றது தான் அவங்க தமிழ் வளர்ச்சித்துறை, இல்லைன்னா பாடல் எழுதணும், இது மாதிரி தான் தமிழ் தொடர்பான வேலைகள் தான். அப்போ இன்னொருடைய விஏபி மூலிமா கலைஞரை பார்த்து அந்த மனுலாம் கொடுத்தேன். அப்புறம் தமிழ் குடிமகன் தான் அந்த மினிஸ்டராக இருந்தார். அவர் பார்த்துட்டீங்கன்னா எம்பில் தானேப்பா, அதுக்கு பிஹெச்டி வேணும்பா அப்படின்னு சொல்லி கலைஞர் வாங்கி பார்த்துட்டு புலவரை இதை பாரியா அப்படின்னாரு. அறிவாலயத்தில் தான். அவர் பார்த்துட்டு அவன் தனியாக கூப்பிட்டு பிஹெச்டி முடிக்கணும் தம்பி, இது எம்பில் தான் இருக்குது, எம்ஏ எம்பில் தான் இருக்குது அப்படின்னாரு. ஆனால் எம்ஏ போடுறாங்க, பட் அது ஏதோ ரிஜெக்ட் பண்ணணும்னு அப்படி சொல்லிட்டார். அது பிறகு 2001 ஒரு கலைஞர் எதிர்கட்சி ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அவருடைய முன்னிலை பேராசிரியர் எல்லாம் இருக்கிறாங்க. இவர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் வைரமுத்தம் கூட கவிதை படிக்கிறாரு. நானும் வைரமுத்தும் நேதா, நிர்மலா சுரேஷ், தமிழன்பன் இவெல்லாம் கவிதை படிக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு சின்ன பையன் தானே, அது காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி நினச்சிட்டு என்னை முதல்ல விடுறாங்க. அந்த செட்டில் நான் தான் சின்ன பையன் தான், ஒரு 20-21 வயசு அவ்வளோதான். போயிட்டு மைக்கில் கலைஞர்லாம் உட்காந்துட்டாங்க. சூரியனுக்கு ஓட்டு கேட்க ஒரு சுயேட்சை வேட்பாளன் வந்திருக்கிறேன் அப்படின்னு. கலைஞர் இப்படி பார்த்தாரு, பேராசிரியரா அப்படி பார்த்தாரு. என்னடா அவன் எடுத்தவொடனே இப்படி பண்ணுறான்னு. பலாப்பழம், முள்ளம்பன்றியின் முட்டை, பனித்துளி, நீர்க்குமுடியின் முட்டை, கலைஞர் தமிழ் முட்டை, வெள்ளைக்கரு வேட்டி சட்டை, மஞ்சள் கரு சால்வைன்னு பயங்கர இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. சென்னையில் கட்டிய பாலங்களில் ஒன்றையாவது இங்கிருந்து இலங்கை தீவு கட்டியிருந்தால் கள்ளத்தோணியில் வரும் தமிழர்கள் கால்நடையாக வந்திருப்பார்கள். கொஞ்சம் ஒரு கைத்தட்டு அடிச்சுட்டே இருக்கிறான். பலராமன் ஒரு மாவட்ட செயலர் அங்கே இருந்தார். அவர் மைக்கில் என்ன வெறு தம்பின்ட்டு மைக்கில் சொல்கிறாரு, இந்த கவிதை நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கோம், கவியரங்கம் முடிஞ்ச உடனே இதை நாங்கள் திரும்ப ஒளிபரப்புகிறோம், நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அந்த அளவு கை தட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாமே வைகோ தோத்துட்டாரு, எல்லாமே தோத்துட்டாங்க. ஒரு பம்பரம் தன் சாட்டை கயிறிலேயே தூக்கு போட்டு கொண்டதுன்னு வைகோவை. ஐயோ ஞாபகம் இல்லை சார், 20 வருஷம் மேலே ஆச்சு. இது மாதிரி அப்படியே அவர் தலையிலேருந்து காலில் வரைக்கும் அப்படியே ஒரு கவிதையாக சொல்லிட்டு வந்தேன். வெண்ணிலாவை தோல் உரித்து தைத்த வேட்டி சட்டை, வெள்ளை செருப்பு, சூரியனை சுமக்க நிலவு, இந்த மாதிரி அப்படியே போயிட்டே அந்த 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 இளம் வயசு, அந்த பருவம் பளிச்சின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். யாரோடையதும் அந்த இளமை காலத்தினுடைய இது நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாரதி ராஜன் சார் சரி, வைரம் சார் பாடலும் சரி, ராஜா சார் மியூசிக்கும் சரி, அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்கும் தெரியுமா, மருவமே அது, அப்புறம் பனி விடும் மலரும், அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வயசில் அப்படியே போட்டு எல்லோரும் அப்படியே. அதன் பிறகு மேலே வந்தார், மேலே ரெஸ்ட் ரூமுக்கு வந்தார். யாரோ கவிதை படிச்சுருக்கும் போது இடையில வந்தார். பத்திரிக்கையாளர்லாம் கூப்பிட்டு போய் கபிலன் மாதிரி பார்த்தார். எந்த ஊர் யானி, எந்த ஊர் யாருன்னாரு. பெரியவங்களும் அப்படி தான் கேட்பாங்கல்ல, எடுத்தோடனே எந்த ஊருன்னு கேட்பேன். எந்த ஊர் யானி, பாண்டிச்சேரி அப்படின்னு. அப்புறம் அந்த தெரு ஓவியம் புத்தகம்லாம் கமல் வெளியிட்டார். அந்த புத்தகம் ஒன்று கொடுத்தேன்.
பேனை எடுத்தார், ஆட்டோகிராஃப் பார்த்தோம். இல்லைங்க ஆட்டோகிராஃபில் வேண்டாம், இது என்னுடைய புத்தகம், ஓய்வு இருந்தால் படிச்சுட்டு ஒரு 4 வரி எழுதுங்க அப்படின்னாரு. என்ன நம்மளே எழுத சொல்கிறாங்கன்ட்டு இப்படி பார்த்தாரு. அட்ரஸ் எழுதி ஆடினார், போயிட்டார். அட்ரஸ் எழுதிட்டு அந்த சண்முகநாதனில் அவர்கிட்ட கொடுத்தேன். 2 நாளில் சார் 2 பக்கம் எழுதி அனுப்புகிறார் சார். அதுதான் அவர்கிட்ட பாராட்டத்தக்க விஷயம். ஆமாம், அந்த மாதிரி இது எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணது கிடையாது. அந்த பனி சுமையில் வந்து உட்காந்து காலையில் படிப்பார், படித்து அதை வந்து படிச்சிருக்காரு. 3 கவிதை கோட் பண்ணியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் வச்சிருக்க அந்த கடிதத்தை 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 2001 அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? ஆண்டு பிறந்த நாள்லாம் போய் பார்ப்பேன். அப்புறம் இந்த கண்ணகி சிலை உடைச்சிட்டாங்க அந்த அம்மா வந்து. ஆமாம், உடைச்சோன்னா அதுக்கு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து கண்டன கூட்டம் போட்டாங்க. தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒன்று போட்டாங்க, கட்சி சார்பு இல்லாமல் பீச்சில் போட்டாங்க. அப்புறம் பேசினார், ஃபோனில் ஒரு முறை என்கிட்ட பேசினார். சண்முகநாதன் ஐயா பேசுகிறாரு அப்படின்னு. அந்த கண்ணகி சிலை இதுக்கு ஒரு விழா வச்சுருக்கிறேன், விழா இல்லை நிகழ்ச்சி வச்சுருக்கோம், வந்து கவிதை படியா அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு யாரும். அப்புறம் பீச்சில் போயிட்டு கவிதை படித்தோம். பீச்சில் அந்த கவிதை எடுப்படல, அங்கே இருந்த கவிதை அங்கே எடுப்படல. பீச்சில் எல்லாம் கவிதை கேட்க மாட்டாங்க, கலைஞர் பேச்சுக்காக வருவாங்க. எல்லாம் சுண்டல் தின்னுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க உட்காந்து எவங்க கவிதை கேட்பாங்க. அப்புறம் ஒரு மாதிரி தொய்வாக இருந்தது. கலைஞர் படினார். சரி கவிதை படிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தான் என்ன தான் ரசிகர் இல்லைனாலும் நம்ம இருக்கிறத படிச்சுட்டா யூடியூப்பில் வந்துடும், அது கிளியராக வந்துடும். அதுக்காக படிச்சிடும். ஸ்டேஜில் முன்னெல்லாம் யூடியூப்லாம் இல்லாத காலத்தில் கொஞ்சம் கைத்தட்டலாம் அது நம்மளுக்கு ஒரு மாதிரி போயிடும். அப்புறம் அந்த கஷ்டப்பட்டு எதனா பாடல் கேட்டிங்களேன், கடினம் பாட்டு, அந்த இது அர்ஜுனர் வில்லு அந்த பாட்டு. அதனால இது அங்கேருந்து ஒரு மதுரையிலேருந்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வர்றாரு, விஜய் கூட்டிகிட்டு வர்றாரு. அவன் பொண்ணு லவ்வும் இல்லை, இவரும் பெரிய பில்டப்பான ஒரு ஹீரோலாம் இல்லை. அதுவும் அந்த படத்தில் கபடி விளையாடுற ஒரு பிளேயரு அப்படின்ட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது சென்னைக்கு வர்றதுக்குள்ளே ஒரு பாட்டுன்னா என்னது எழுதுறது சார் அங்கே. அதான் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன். அது ரொம்ப சிரமப்பட்டு எழுதணும், அதை மாற்றி இதை மாற்றி மும்பைக்கு போயிட்டு திரும்ப கரெக்ஷன் வந்தது. அங்கே போய் விஜயசாகர் மும்பையில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கேருந்து ஃபோன் வந்தது எனக்கு. சரி நான் அவர் ஸ்டுடியோக்கு போய் அங்கே உட்காந்து எழுதி அனுப்பிச்சேன். அங்கே போயிட்டு அதன் பிறகு ரெக்கார்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு போய்க்காது. ரஜினிக்கு எந்த படத்தில் முதல்ல எழுதினீங்க? ரஜினிக்கு அந்த அண்ணனோட பாட்டு சந்தர்மிகில் ஆட்டம் போடுடா அப்படி ஒன்று. அப்புறம் பார்த்து பி வாசு வந்து வாங்க ஏவிஎம்மில் அந்த பாட்டு எடுக்கிறோம், ரஜினி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சரின்ட்டு போனோடனே அப்போ அதுனா ஒரு 15 வருஷம் இருக்குல்ல, வந்து 2009 வந்தது நினைக்கிறேன். அவர் போனோடனே ரஜினி சார் கூப்பிட்டு அவங்க கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் கபிலர்னா கபிலர் ஏதோ பெரிய வயசானவர் நினச்சேன், சின்ன பையனாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு. அவங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னாரு. அப்போ தான் முதல் முறையாக சந்திக்கிறோம். அப்புறம் வந்துட்டேன். அது கபாலி எழுதும்போதெல்லாம் ரொம்ப பழக்கமாக ரொம்ப நேரம் உட்காந்து பேசுகிற அளவுக்கு கேரவனில் கூப்பிட்டு போய் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானவர். கமல் சாருக்கும் பழைய நிறைய இங்கே தான் நிறைய பழக்கம் கமல் சாருக்கிட்ட. இவர்கிட்டனா ஒரு கில்லி படத்தினுடைய அந்த ஆடியோ இதில் விழாவில் 100, 150, 200 நல்ல ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க. ரஜினி தான் கொடுத்தாங்க. அப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அவ்வளோ. அவர் காலா படத்தில் அப்போ பார்த்தோம், யூபியில் பண்ணார், பாட்டு எழுத போயிருந்தேன். யூபி எதில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போட்டாங்க ரூம். இங்கே அந்த செட்டெலாம் முடிச்சு ஒர்க்கு முடிச்சு நைட்டு வந்தார், ரஞ்சித் வந்தார். ரஞ்சிட்டு அங்கே 2 பேர் உட்காந்து எழுதணும். அப்போ அவங்க கும்பலும் அவ்வளோ. அங்கே இருந்தால் ரஜினி ஃபுல்லாக கேமரா அவங்க 4 பசங்க, மருமகள், பொண்ணு, குழந்தைங்க, ஒய்ஃபு, அப்புறம் இதுக்கு இங்கே கேமரா அசிஸ்டண்ட், அவங்க இவங்க நெருங்கும் இல்லை. டெக்னீஷியன் அவ்வளோ பேர் இருந்தாங்க. பக்கத்தில் சமுத்திரக்கண்ணி அவ்வளோ இருந்தார். அப்படின்னு அப்படின்னாரு. பாட்டு எழுத வந்துருங்க சார், எதில் ரூம் போட்டுருக்கேன் ரஞ்சித். சாப்பிட்டீங்களான்னு சாப்பிட்டு வந்தார். உடனே பக்கத்தில் சமுத்திரக்கண்ணி ரூம் போட்டாங்கன்னா அப்போ இதோட இன்னும் 2-3 பாட்டு எழுதிடலாம் அப்படின்னாரு. அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ரஜினி. அப்புறம் ரஞ்சித் என்ன கேட்டேன், ரஜினி சார் என்ன சொன்னாரா அப்படின்னு. கபில் அண்ணா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு அப்படின்னாரா. இல்லை சார் அவர் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அதை ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படின்னாரு. சரி 2 வருஷம் கேட்டிருக்காரு. நல்ல மனிதர். ஆனால் கமல் சார் அளவுக்கு பழக்கம் இல்லைன்னாலும் சந்தித்த ஒரு 4-5 சந்திப்புலேயே ரொம்ப நெருங்கி, ரொம்ப ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி எப்படி இருக்கும். அப்படி ஃபோட்டோ எடுக்குன்னு சொன்னேன். ஃபோட்டோ எடுத்தோன்னே அப்படி நின்னார். என்ன சார் ரசிகர் மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு
ஒன்று அப்படியே கைட்டு பிடிச்சிக்கிட்டாரு தோல்ல, அப்படியே கழுத்துல போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டாரு, அப்படியே பிடிச்சி அப்படியே எடுத்தாரு. டக்குன்னு பத்திக்கிட்டு பாருங்களா, உடனே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே எடுத்து. கமல் சாரும் அப்படிதான் தொடங்க மாட்டேன், அப்படி தோல்ல அப்படியே. அந்த ஃபோட்டோ கலாச்சாரமே எனக்கு பிடிக்காது சார். ரொம்ப பெரிய ஃபோட்டோலாம் இல்லை, விஐபி கூடலாம். அது எப்போ நான் உணர்ந்தேன்னா, தசாவதாரத்தை நடித்தேன். ஆமாம், தெரியுங்களா. அப்புறம் கமல் சார் கூட தான் காரில் போனேன், பேசிகிட்டே போனோம், ஏதாவது பேசிட்டு போனோம். அப்புறம் ஸ்பாட்டுக்கு போச்சு, நடிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னாரு. அப்போ தொடர்ந்து ஒரு 6 மாதம் நடிச்சிட்டு இருந்தேன் அவர் கூட. அப்போ நாகேஷ் சார் வந்து அங்கேருந்து கூப்பிட்டுட்டு அப்படியே அவர் காரில் அப்படியே தோலில் பிடிச்சிட்டு எடுத்துன்னு வந்து அவர் காரில் உட்கார வைப்பார். ரொம்ப இதுவாக எப்படி ரசித்த ஒரு மனிதர் நம்மலாம். அப்போ கொஞ்சம் தளர்ந்துட்டார். அப்படியே அப்படி அந்த அம்பாசிடர் காரை தான் அது மேலே சாஞ்சிட்டு அப்படி பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வரேன் தம்பின்ட்டு அப்படி உள்ள போனேன். அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுன்னு தோணல சார் எனக்கு. இப்போ தான் எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு அந்த காலகட்டத்தை சொல்கிறது தானே சார் ஃபோட்டோ இல்லை, ஆல்பம்ன்றது. இவங்களுக்குலாம் நம்ம பழகிருக்கிறோம், ஃபோட்டோ எடுத்துருக்குன்றது ஒன்று இருந்தாலும் அந்த எந்த காலகட்டத்தில் அது எடுத்தோம் அந்த நினைவுகள்லாம் வரும் நம்மளுக்கு. அந்த ஃபோட்டோவும் இந்த பாடல்கள் தான் நம்ம நினைவுகளை கொண்டு வரும். தசாவதாரத்தில் உங்களை நடிக்க வைக்கணும்னு எதனால் கமலுக்கு தோணுச்சுன்னு கேட்டிங்களா அவரை? அது கேட்டுக்கல. அது அந்த ஒரு கருப்பு கமல் வரார்ல திருநெல்வேலியா, ஆமாம், அதுக்கு கரெக்டாக இருக்கும். அவர் உதவியால் தானே வந்தீங்க. ஆமாம், அது அந்த அந்த மக்களுடைய ஒரு முகமாக இருக்கும், நிறமாக இருக்கும். அதுக்கு கபிலன் கரெக்டாக இருப்பார். அதுக்கு ஒரு கிரியேட், அது கபிலனாக வராரு, அவருடைய இது அவரே எழுதி படிக்கிறாரு. மணல் கூழாங்கற்களின் குழந்தை, நீங்கள் மண்ணை வெட்டுவது எங்கள் மழலை வெட்டுவதற்கு சமம்லாம் கவிதை சொல்லுவாங்க. கபிலன் சினிமாவில் பாடலாம் எழுதுறாரு, கவிதைலாம் எழுதுறாரு. அதான் சொல்லுவார், என்ன படிச்சிருக்க, எம்ஏ எம்பிலாம் சொல்லுவேன். ரொம்ப நடிக்கிறதுக்கு நினைப்பேன். அது பேர் நிறைய பேர் கேட்டாங்க, நடிக்கிறேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ்கினே கேட்டார், நடிக்கிறியா கபிலன்? வேண்டாம்பா. இதான் கபிலன் என்ன படிச்சிருக்கா சொல்லு. எம்ஏ எம்பில். சினிமாவில பாட்டு எழுது ஆளு, இப்ப நான் ஏசனெல்லாம் பாட்டா படிச்சிருவாரு. அந்த கூழாங்கல் வழக்கம் சொல்லு. மணல் கூழாங்கற்களின் குழந்தை, நீ மண்ணை வெட்டுவது எங்கள் மழலையை வெட்டுவதற்கு சமம். அதுதான் சொன்னேன். அவர் கன்வின்ஸ் பண்ணார் கமல் சார். நீங்களே நடிக்கிறீங்க, உங்களை மாதிரி நான் நடிக்கிறது தான் சிரமம், உங்களை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும். அதனால் நீங்கள் வரீங்க, உங்களோட ஸ்கிரிப்டை நீங்களே எழுதுறீங்க, கவிஞராக வரீங்க, பாடலாசிரியராக வரீங்க, போயிட போகிறீங்க, அவ்வளோதான். சரி. கண்ணாசன் அவர் படத்தில் நடிச்சிருப்பார்ல, நாகேஷ் கூட நடிச்சிருப்பார், டாக்டர் இருப்பார் நாகேஷ். அவர் 2-3 படம் அப்படியா? வாலி கூட நடிச்சிருக்காரு. கவிஞராக நடிக்கல, வேற கேரக்டராக நடிச்சிருப்பாரு. கண்ணாசனாக நடிச்சிருப்பார். எம்மராதா கூட ட்ரெயினில் ஒன்று, நாகேஷ் டாக்டர் இருப்பார், அவர் கூட அது நம்ம ஒரு பதிவாக இருக்குமே, கவிஞராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஆண்டு நிறைய இழப்பு தான் எனக்கு. பெரிய படங்கள்லாம் வரல, நடிக்க போயிட்டார். அப்படியா? சிவாஜி, அழகிய தமிழ் மகன், பீமா, குஷேலன் எல்லாம் ஒரு சிட்டிங் உட்காந்து அது சார் நடிச்சுட்டு வந்துடுறேன். ஓ நடிக்கிறீங்களா, சரி நான் கூப்பிட்றேன். அதுமாரி ஆயிடுச்சு சார் அது. அப்போ நடிப்பு கேட்டாங்க, நாங்கள் பாஸ்போர்ட் வேலையை விட்டு பாட்டு எழுத வந்தேன், பாட்டு எழுத விட்டு நடிக்க போயிருந்தேன், தெரியாது இருக்கிறதையும் விட்டு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறது. ஆனால் ஒரு பெரிய ஒரு கடல் சார் அது, நடிக்கிற வாய்ப்புன்றது. அவரும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. ஒரு கும்பல் சீன் வச்சுக்கலாம். தசாவதாரத்தில் நான் இருப்பேன், கமல் சார் இருப்பார், பக்கத்தில் நான் இருப்பேன், பக்கத்தில் பி வாசு இருப்பார், அவங்க வேறு அவங்க ரேகா நடிகை அவங்க இருப்பாங்க. இங்கே தான் முதலும் பின்னால் ஊர் மக்கள்லாம் இருப்பாங்க. பேசுவோம், என்னை தள்ளி பின்னால் அமைச்சு மக்கள் முன்னால் வந்துடுவானுங்க. கேமரா கேஸ் வைக்கும் போல, எங்கே கபிலனை காணா அப்படின்னு, சார் நான் இங்கே இருக்கேன், ஓ முன்னால் வைந்தி அப்படியே எல்லோரும் தெரிஞ்சுட்டு. எனக்கு அந்த தெரியல முன்னால் போய் நிற்கணும். ஆனால் மற்றவங்க கமல் சார் பக்கத்தில் நிற்கணுன்றதுக்கு ஆர்வமாக எல்லாருமே வந்து நிற்பாங்க. அப்போ தான் தெரிஞ்சிடறேன், இப்போ இவ்வளோ வெறியாக இருக்கிறாங்க நடிக்கணுன்றது. ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் இவர் மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி பத்தனை வராங்க. அவங்களும் கீழே இருந்து அந்த கும்பல் இருந்தானே வந்துவாங்கல்ல, விமல் அவங்களாம் விஜய் படத்துலலாம் பின்னால் இருப்பாங்க. ஒரு படத்தில் ஏதோ பாருங்க, குருவி படத்தில். எல்லா படங்களையும் பார்த்துருவீங்களா? படம்லாம் பார்க்க மாட்டேன் சார். உங்களை தெளிவாக எல்லா படத்தை பற்றியும் சொல்கிறீங்க, கேரக்டர்லாம். அந்த படத்தை பார்த்தேன், அதுதான் எல்லாரும் ரொம்ப செலக்டிவாக தான் சார் பார்ப்பேன். நான் எழுதின படத்தில் வந்து பெருசாக பார்க்க மாட்டேன் சார். ரொம்ப கமர்ஷியல் படம் பார்க்க மாட்டேன் சார். அப்படியா? ஆமாம். கருடன் பார்த்தேன் கடைசி, அந்த இது பார்த்தேன், இந்த விடுதலை, இந்த மாதிரி கருடன், இது மாதிரி மாரி செல்வர் படம், ரஞ்சித் படம், மிஸ்கின் படம், வெற்றிமாறன் படம், இதெல்லாம் போய் பார்ப்பேன்.
ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா அந்த மலையாள படம் நிறைய படங்கள்லாம் இருக்குல்ல, அது அந்த ஓடிடியில் பார்ப்போம். அட்டர் கமர்ஷியலாக வருதுல்ல, அதெல்லாம் பார்க்க. பாடலாசிரியர் முத்துக்குமாரோட உங்களுக்கு நல்ல நட்பு இருந்ததுல்ல? அவர் மட்டும்தான் அதிக நட்பு. கல்லூரி அவர் பச்சைப்பாஸ் 2 பேரும், அவர் கொஞ்சம் ஜூனியர் எனக்கு. 2 பேரும் கவிதை போய் இது கவியரங்க நிகழ்ச்சிலாம் போவோம். அது போட்டு அப்போல்லாம் 2000களில் 2005 வரைக்கும் யாருக்கிட்டையும் காரு கிடையாது. ஏதோ ஒரு காரு புக் பண்ணிவிட்டு இப்படி போயிட்டு பாண்டிச்சேரி போய்டும், எங்கள் ஊருக்கு போய்டும், கூப்பிட்டு போய்டும். அங்கே போயிட்டு ஒரு ரூம்பு போட்டு தங்கிட்டு அது பேசிட்டு யாரோ நண்பர்களை கூட்டிகிட்டு போய்டும். அப்படி இருந்து மறுநாள் காலையில் அப்படியே வருவோம். இந்த பக்கம் ஒரு நாள் ஊட்டிக்கெலாம் போனோம். நான் ஒரு டியூன், அவர் ஒரு டியூன் எடுத்துகிட்டு போயிட்டோம். சுல்லான்னு ஒரு படம் வந்துச்சு, அவர் ஒரு பாட்டு ஒன்று, நான் ஒரு மெலோடி, யாரோ நீன்னு ஒரு பாட்டு வரும், அவர் வந்து ஏ சொல்லாம் வா சொல்லான்னு ஒரு பாட்டு. அது 2 டியூன் எடுத்துகிட்டு போயிட்டு அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கோவப்படுவார். ஆனால் நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டு. காலையில் எழுப்பாத கபிலன்ட்டு படுத்துட்டேன், நான் மறந்துட்டேன் எல்லாம். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி பாட்டு எழுதலாம், 5 மணிக்குன்னு சொல்லிட்டு முதுமாறு எழுந்துச்சி பாட்டு எழுதலான்ட்டு கபிலன் கபிலன் அப்படின்னா. அப்புறம் பார்த்து விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ நான் எழுதிட்டு இருந்தேன், அப்புறம் அவனை வந்து எழுதிட்டு இருந்தான். 2 பேரும் அந்த பாட்டு எழுதினாங்க. மலை மேலே எழுதிட்டு அப்படியே வந்து வந்தோம். அப்புறம் நிகழ்ச்சி நிறைய போயிருக்கோம். ரயில் பயணம், பேருந்து பயணம்லாம் நிறைய போயிருக்கும். அவர் நம்ம பாஸ்போர்ட்டு அதுக்கு இதுன்றதுனால கொஞ்சம் கம்மியாக எழுதணும், அங்கே இருந்துட்டு இங்கே இருந்துட்டு அப்படி அப்படின்ட்டு. அவர் எல்லா படம் எழுதிட்டே வந்தார். அது கொஞ்சம் பரபரப்பாக இருந்தார். அவர் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் வராமல் போனதுக்கு நீங்கள் இன்னொரு அலுவலகத்தில் பணியாற்றியது ஒரு காரணமா? ஒரு பெரிய காரணம். அவர் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் அங்கே தான் சார் இருந்தேன், வேலையை விட்டு டைனமாக தான் இருந்தேன். ரகுமான் சார் எழுதின பிறகு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் தான் விட்டேன் கடைசியாக. அதுவரை மாற்றிடுவாங்க சார், திடீர்னு காஷ்மீரில் மாற்றிட்டாங்கன்னா நம்ம என்ன சார் பண்ணுவோம்? அந்த குறுகிய சம்பளத்தை வச்சுக்கிட்டு இங்கேருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு மாற்றணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அங்கேருந்து ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் போகணும், கோட்டர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அமையிறம்போது அங்கே மும்பைக்கு மாற்றிடுவாங்க. திரும்ப இந்த செடி இருந்தாங்க நட்டு வைக்கிற மாதிரி தான், அங்கே வந்து வேறு பிடிச்சி வளர்றதுக்கு இல்லை. அந்த சம்பளத்தில் எங்கே சன் டிவிலையோ ஏதோ டிவிலன்னா ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடலாமே. அது வேறு. அப்புறம் பென்ஷன் வரலாம் கிடையாது இப்போலாம், அதெல்லாம் எடுத்துட்டான். கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பென்ஷன் தானே, இல்லை அது கிடைக்கணும். இப்போலாம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எடுத்துட்டான். அப்போ எங்கன்னா வேலை செய்யலாம், அந்த சம்பளத்தோட டபுள் மடங்கு சம்பளம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். தொடக்க காலத்தில் நல்லா எழுதிட்டு இருந்தேன். வித்யாசாகர் அந்த குரூப்பெல்லாம் நான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ ரகுமான் வந்த பிறகு கொஞ்சம் நிறைய எழுதிருந்தேன். ஆரிஷில் அது ஒரு லிஸ்ட்டு இருக்குது, பெரிய லிஸ்ட். ஆரிஷ் எஸ்பிபிலாம் பாடியிருக்காரு என் பாட்டு. இந்த எம்மா காதல் பண்ணம்மான்னு ஒரு பாட்டு. அப்போல்லாம் ஸ்கைப்பு வந்த புதுசு நினைக்கிறேன். இது முருகதாஸும் ஆரிஸும் அந்த இதில் மலேசியாவில் இருக்காங்க. என்னை கூப்பிட்டாங்க, ஆரிஸ் ஸ்டுடியோக்கு வந்துருங்க, இங்கே கேகே நகர் ஸ்டுடியோக்கு வந்து. சரி, இந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் இருந்தது. நான் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்தேன். ஆரிஸ் பக்கத்து வீட்டு தான் அவர், அங்கேருந்து வருவார் அப்படின்னு உட்காந்தேன். அவங்களும் மலேசியாவில் இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. அப்படி ரொம்ப திடீர்னு கபிலன் எப்படி இருக்கீங்க? வாங்க சார் எப்படின்னு பாரு, மானிட்டரில் வர்றாரு கம்ப்யூட்டர். என்ன சார் இங்கே எங்கே இருக்கிறீங்கடா? மலேசியாவில் இருக்கேன். ஆப்பிள் சாப்பிட்றீங்களான்றார், கிண்டல் பண்ணுறாரு. அங்கேருந்து இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வந்துடும் அப்படின்றாரு. அந்த மாதிரிலாம் சிஸ்டம் சரி இருங்க, டைரக்டர் பேசுகிறாரு. அவர் முருகதாஸ் வந்தார். ஏ புள்ள கருப்பாயி அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படியே தான். இந்த கமல் சார் படம் ஒன்று இருக்கே, குள்ளமாக நடிப்பார், அபூர்வ சோதரில், அந்த பாட்டில் அது இவனும் சர்க்கஸு, அவரும் சர்க்கஸு, அந்த 2 காதல் தோல்வி, அதே மாதிரி சுச்சுவேஷன். அதே மாதிரி இது எம்மா காதல் பண்ணோம்மா, ஒன்றை நினச்சேன் பாட்டு படித்தேன். அதில் அப்படி வரும், 2ம் ஒரே தான் வரும். அவர் கச்சேரிலாம் பாடுவார், எஸ்பிபி கச்சேரிலாம் பாடுவார். எஸ்பிபிலாம் பழக்கம் இல்லை, அவர் 3 ஃப்ளோர் ஏறி வரணும். அப்படி வந்து உட்காந்தாரு. அவர் எல்லாமே முருகதாஸ் ஆரிஸ் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆரிஸ் இவர் முருகதாஸ், உங்கள் படத்துக்கு என் ஒரே ஒரு பாட்டு பாடிக்கிறீங்க அப்படின்னாரு. தீனா படம், இவர் படம், அஜித் படம், பத்தி குச்சி பத்தி காதுற அந்த பாட்டை பாட்டுக்கணும். ஏன்னா யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, நானே பேச வணக்கம், நான் தான் கபிலன். இந்த பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். தம்பி உனக்கு தெரியும் தம்பி, உனக்கு நான் டப்பிங்லாம் பேசியிருக்கேன். இதில் தெலுங்கு தசாவதாரம் டப்பிங்லாம் பேசியிருக்கேன் தம்பி, கபில் தெரியும் அப்படின்னாரு. எனக்குன்னா நம்ம எங்கள் காலத்தில் ஜேசஸ்ஸு எஸ்பிபிலாம் இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிடுதுன்னா ரொம்ப வருத்தம் வருது. இப்போ இருக்கிறவங்க பாரு என்ன ஒரு 16-17 இசையமைப்பாளர்கிட்ட பணியாற்றிருப்பீங்களா மொத்தம்? பெரிய இசையமைப்பாளர்லாம் பண்ணியாச்சு. அனிருத்து கூட 2 படம் பண்ணேன்.
காக்கி சட்டையும் கத்தியும் படம் இடம் பெறல. அது பாட்டு வரலையா அதில்? ஏன் தெரியல. அது கடைசியில் சில பாட்டெலாம் எடுத்துருவாங்க, கட் பண்ணுவாங்கள்ல, அதில் பண்ணிட்டாங்க. நல்ல பாட்டு தான். அனிருத் வேறு மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருக்கார். அது ஒரு பெரிய பொய்ட்டிக்காக எடுத்து தேவையில்ல. அது சவுண்டிங் தான் அது கொஞ்சம் ஹிட் ஆகுது. கொஞ்சம் லாங் லைஃபாக இருக்குதுன்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான் அந்த சாங்லாம். ரகுமான் பிறகு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இல்லை வெற்றிடமாக தான் இருந்தது. ரகுமான் ஒரு சவுண்டில் வந்துட்டாங்க. ராஜா சார் கொஞ்சம் ஃபோக்கு அதெல்லாம் வந்துட்டாங்க. ரகுமான் சார் லிரிக்கு, டியூனு, சவுண்டெல்லாம் கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்தார். அதை வச்சு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மீறி ஒரு புதுசாக இன்னும் லேட்டாகும், தாமதமாகும். யுவன் சங்கர் ராஜா, தேவா, மணி சர்மா, தேவிஸ்ரீ பிரசாத்னு பல பேரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இதில் யாரோடலாம் பணியாற்றும் போது நல்ல கம்ஃபர்ட் இருந்தது? ரகுமான் சார் தான். ரகுமான் சார் தான். ஹாரிஸ் சார் வந்து சவுண்டாக கேட்பார், ரொம்ப சவுண்டிங்காக இருக்கணும், ஆனால் துல்லியமாக இருக்கும் அவருடைய பாட்டெலாம். ரொம்ப ஓப்பனிங் மட்டும் சவுண்ட் கேட்பார். அப்படியே அவன் நல்ல ஜோவிலாக பேசுவார், அப்படியே அப்படியே எழுதிடுவோம். கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அவருடைய பாடலாம். ரகுமான் சார் வந்து அவர் கூட வந்து இவர் சங்கர் சார் இருக்கும்போது கொஞ்சம் கவலை இல்லை. அவர் கொஞ்சம் நல்லா பழகிட்டார். அது வந்து அது அடுத்தது இவர் வித்யாசாகர் தான். அங்கே போனால் கவிதை தான் பொய்ட்டிக்காக இருக்கணும். அது இல்லைன்னா சாதாரணமாலாம் வேண்டான்னு சொல்லுவார், ரொம்ப நல்லா எழுதுங்க. அது ஒரு 5 பேர் எழுதுறதுனால அது நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். சந்தோஷ் நாராயணெலாம் முதல்லேருந்து நாங்கள் தான் எழுதிருக்கோம். முதல் படம் பண்ண பெரிய டைரக்டர்லாம் நான் தான் சார். கார்த்தி சுப்புராஜ், வெற்றிமாறன், ரஞ்சித், மிஸ்கின், வசந்தபாலன், இந்த மாதிரி பெரிய டைரக்டருங்களுக்கெல்லாம் முதல் படம் நான் தான் எழுதியிருக்கேன். வசந்தபாலன் ஆல்பம் பணியாற்றினீங்க? ஆல்பம் பண்ணியிருக்கேன். லிங்குசாமி படம்லாம் எழுதியிருக்கேன். அதுவும் ஆரம்பத்தில் அந்த காதலுக்கு பள்ளிக்கூடம் கட்ட போகிறாங்க. அதெல்லாம் அப்புறம் எந்த மியூசிக் டைரக்டரும் போயிட்டு ஒரு சில கவிஞர்கள் இருக்காங்களே, மியூசிக் டைரக்டர் கூட அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க, ஒரு ஃபாலோவாக அப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் எழுத மாட்டேன். என்னோடய ஒர்க்கு அது மாதிரி விட்டுட்டு வந்துடுது, அவங்கள கூப்பிட்டா போய் எடுத்துருது, அவ்வளோதான். சிலர் அவங்க காம்பினேஷனில் அப்படியே போயிட்டுரும். ஆமாம், முத்துக்குமாரி, யுவன் சங்கர் ராஜா மாதிரி அப்படியே போயிட்டுரும். அது மாதிரி யாருக்கிட்டையும் நான் வச்சுக்கல. எல்லாம் ஒரு பாட்டு கொடுப்பாங்க, அப்படி எழுதுவோம். ரகுமான் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாரு. வித்யாசாகருக்கு கூட 1-2 தான் கொடுப்பாங்க. சந்தோஷ நேரம் தொடர்ந்து எழுதிடுவாங்க. பாடலாசிரியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பாடலாசிரியர் நான் இப்போ என்ன தான் பெரிய ஒரு டைரக்டர் இட்டு கொடுத்தா அடுத்த ப்ரொடியூசர்லாம் வந்து அவர்கிட்ட நிற்பாங்க சார். மியூசிக் டைரக்டர் இட்டு கொடுத்தா அவங்க நிற்பாங்க, ஒன்று புக் ஆகிடும். பட் என்ன தான் பெரிய இட்டு பாடல் கொடுத்தாலும் நம்மளால் போய் சேராது. அவங்களுக்கு ப்ரொடியூசர்கிட்டையும் அவங்க நம்ம தான் போய் சொல்லணும், இந்த பாட்டு நான் தான். ஓ நீங்களா? அவங்க தெரிஞ்சால் கூட அப்படி சொல்லுவாங்க, ஓ நீங்களான்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரு அண்ணா, அப்போ என்னோட ஆரம்ப காலத்தில் என்ன பாட்டு எழுதிருக்கீங்க? முன் சமையலர். ஓ அப்படியா, சரி நான் கேட்கலங்க, நான் கேட்குறேன்றாரு. முன் சமையலே கேட்கல அப்படின்னு சொல்கிறார் அவர். பெரிய மியூசிக் டைரக்டர் அவர். வெறும் மியூசிக் டைரக்டர்கிட்டே பையன், அவள் தான் சொல்ல முடியும். அது மாதிரி இருக்காங்க எல்லாமே. இப்போது ஃபாலோவிங் நிறைய தான் சார். ஒரு பாட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்க போட்டே சேர்ந்துருப்பாங்க, பிரிக்க முடியாது அவங்கள. அது பற்றி அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. இப்போ சங்கர்லாம் நான் பண்ணுவார், நம்பர் 1 தேடுவார். அவர் டெக்னீஷியன் யார் நல்ல ஒரு குவாலிட்டி, ரவி கே சந்திரனா கேமரா, பிசி சாரா கேமரா அப்படின்னாரு. அது மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படி கேட்பார். பாடல்லாம் வாலி வைரமுத்து அப்படின்னா. அதன் பிறகு இப்போ யார் கரண்ட்டில் யாருக்குன்னா கபிலன் அப்படிலாம் பண்ணுவார். இப்போ அப்படி கிடையாது, கூடவே யார் இருக்காங்களோ போட்டு பண்ணிடுறது. நம்ம தொடங்கி வைப்போம், நல்ல இட்டு கொடுப்போம். பட் அடுத்த படத்துக்கு 2-3 படம் தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்ககிட்ட. அடுத்து வேற ஒருத்தர் எழுதிட்டு இருப்பார். ஆனால் பாட்டு பெருசாக ஹிட் ஆகாது, குவாலிட்டி இருக்காது. எல்லாருமே பாடலாசிரியராக இருக்காங்களே தவிர கவிஞராக யாருமே இல்லை. பாட்டு எழுதுகிறாங்க, அவ்வளோதான். சிவகார்த்திகன்லேருந்து வேற அரசு, அன்பேஷ், இவர் விக்னேஷ் சிவன், நிறைய பேர் பாடலாசிரியர் பாட்டு எழுதுவாங்க. ஒரு பாட்டு வெற்றி பெறுறதுக்கு லிரிக் மட்டுமே இல்லை. இப்போ அது நல்ல டியூனாக இருந்தால் ஹிட் ஆகிடும், நல்லா பாடினா ஹிட் ஆகிடும், நல்ல விஷுவலாக இருந்தால் ஹிட் ஆகிடும். இப்போ குன்சாமையிலர்னால் அது லிரிக்கும் இருக்கும். கொடி அசைந்ததும் காற்று வந்ததும் லிரிக் இருக்கும். அது கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு. கவிஞர்கள் தமிழ் சினிமாவில் பாட்டு எழுதிட்டு இருந்தது ஒரு காலகட்டம். இப்போ யார் வேணால் பாட்டு எழுதலான்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப தப்பாக தான் பார்க்குறேன், ரொம்ப தவறு. அது ஒரு மியூசிக் தெரியாது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக முடியாது. இப்போ டைரக்ஷன் யார் கூடாது ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு 1-2 மணிசார் மாதிரி தீராந்தர் மாதிரி ஒருத்தர் வரலாம். அது இயல்பில் ஞானம், பாரதியாருடைய கவிதை மாதிரி இயல்பில் ஞானம் இருந்துட்டு வரலாம். மற்றவங்க ஒன்றுமே தெரியாது வந்து எழுதுறது என்ன. அதுவும் அந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அவங்களால பிடிக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 50 யூடியூப் சேனலாவது பேட்டி கொடுத்துட்டு
அப்படியே அலை மாதிரி வந்து அப்படியே அடங்கிட்டாங்க. நம்மளுக்கு அது தெரியல. அந்த உழைப்பை வந்து அடுத்த பாட்டுக்கு போய் வாய்ப்பு வாங்கி எழுதுறதுல இல்லை அவங்க. அது வந்துடும்னு பார்த்துட்டு அது பிறகு போயிடுறது. அது நீங்கள் பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்கீங்க. அதுக்கான உயரத்தை, அதுக்கான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரலை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உண்டா? கண்டிப்பாக இருக்குது. என்னோட குறைவான இதில் இருக்கவங்களாம் நிறைய விருதுகள்லாம் வாங்கி அப்படி இருக்கிறாங்க. அது காரணம் அது ஒரு குழு மனப்பான்மை தானே. அது உங்களுக்கு தெரியும் சினிமாவில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. அது வாலியெலாம் அவர் அது விரும்பவே இல்லை, இந்த விருதுகள்லாம். அந்த பாரத விலாஸ் பாட்டெலாம் அவருக்கு விருது தேசிய விருது கிடச்சோடனே அவர் பைரோட்டை கேட்டிருக்காங்க. அது தெரியுங்களா அந்த கதை? பைரோட்டை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தேசிய விருது கிடச்சிருக்கு, கொடுக்க போகிறோம், அந்த பைரோட்டெல்லாம் கொடுங்க, உங்கள் பேர் உங்கள் முகவரி என்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணிரு. யோ என் பாட்டு கொடுக்க போகிறீங்க, என் பாட்டு என் வீட்டு அட்ரஸ் எதுக்கு அதெல்லாம் வேணாம் போயான்ட்டார். அவர் கண்ணாசனும் அவருக்கு விருது என்னென்னா வாங்கலை. அவர் போய் அப்படியே வாங்கிங்க, யாரோ போய் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்ட்டார். ஏன்னா அது மாதிரி நம்ம சொல்லி ஆறுதல் பண்ணி வேண்டியதுதான். ஆனால் அந்த திறமை நம்மளுக்கு இருக்கு, கிடைக்க வேண்டிய உன் சமையலருக்கெல்லாம் கொடுக்க இல்லையா சார்? ஸ்டேட்டாக படலாம் அது ஒரு பாடின உன்னிகிருஷ்ணன் சுஜாதா கொடுக்குறாங்க, மியூசிக் பண்ண வித்யாசாகர் கொடுக்குறாங்க, இது கொடுக்கலையே பாடலாசிரியர் கொடுக்கல. ஏன்னா காரணம் திமுக மீடியாவில் கவிதை படி நடக்கிறது ஏடிஎம்கே கவர்மெண்ட், அந்த அரசியல்லாம் பார்க்குறாங்க. அது மேலே வர்ணம் கிரணம் அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு, அது பண்ணிக்கிறாங்க. இது மணிசாரை பற்றி சொல்லி ஆகணும். அதான் சொல்லு, பொன்னியின் செல்வன் பாட்டு எழுதும்பொழுது ரகுமான் சார்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு அவர் என்ன சொன்னார், ஓ பொன்னியின் செல்வன் எழுதுறையா அப்படின்னாரு. என்ன சார் அது கேட்கலாமா, எழுதுறியான்ட்டு. அவர் மணிசாருக்கெல்லாம் எழுதுறதெல்லாம் கனவு சார் நான் அப்படின்னு. யார்கிட்ட சொல்லாத அப்படின்னு. சரி சார். ஒரு நாள் ஃபோன் பண்ணார் நைட்டு ஒரு 10:30 மணி ஃபோன் பண்ணி, அவங்க கார்த்திக்னு ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் பண்ண சார் பேசுகிறாரு இருங்கன்னு சார்கிட்ட. எங்கேயா இருக்கான்னு கேட்டேன். வீட்டில் தான் சார் இருக்கேன். ஸ்டுடியோக்கு வா அப்படின்ட்டு வச்சுட்டார். சரின்ட்டு எந்த படத்துக்கு எதுன்னு தெரில போயிட்டுறேன். போனால் அங்கே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கேன். எப்போ பார்த்தா நான் ரகுமான் சார் ஸ்டுடியோவில் எல்லாம் டெக்னீஷியன் இருப்பாங்க, சவுண்டு இன்ஜினியர் 4-5 பேர் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க, டீ பாய் எல்லாம் இருப்பாங்க. கவுத்தர்னு உள்ள போகிற யாருமே இல்லை அன்றைக்கி. என்னடா அது யாருமே இல்லைன்னு போட்டு அப்புறம் கண்ணாடி கவுத்தர்னு ஸ்டுடியோக்குள்ளே போனால் அங்கேயும் யாரும் இல்லை. மணி சார் மட்டும் உட்காந்து இப்படி போனை பார்த்துட்டு இருந்தார். என்ன இப்படி பார்த்துட்டு திரும்ப போனை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம்ட்டு வணக்கம்னு சொல்ல. அப்புறம் அந்த மைண்டில் வரல, இவருக்கு தான் நம்ம எழுத போகிறோம்னு தெரியல. சரின்ட்டு அப்படியே திரும்பி கவுத்தன் வெளியே வந்தோடனே ரகுமான் சார் உள்ள வந்தோம். என்ன ஏன் டைரக்டரை பார்த்துட்டியா அப்படின்னாரு. அது வரைக்கும் தெரியல யாருக்கு எழுத போகிறோன்ட்டு. அப்புறம் உள்ள வந்து மணி சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் எவ்வளோ பெருந்தன்மை இருப்பார் ரகுமான் சார். இவர் தான் உன் சமையல் பாட்டில் இவர் தான் எழுதினார். அவர் பாட்டு எதனா சொல்லலாம்ல, எகிரி வித்து இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லலாம்ல, அந்த பாட்டு அவரை பார்த்து சார் அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், ஏன் சார் உங்கள் பாட்டெலாம் சொல்லலாம், நம்ம எழுதுனது எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கம்முன்னு ஆகிட்டார். இது உன்சாமிலாம் எழுதியிருக்காரு, கபிலன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் தானே மணி சார், அவர் இன்னொரு விஜய் மாரி. யோ நீ அவர் ரகுமான் சார், யோ நீ இது பொன்னியின் செல்வன் எழுதுறியா அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அப்புறம் மணி சாருக்கு ஒரு இதுதான் பாதி டியூன் கொடுத்தாங்க, பாதி டியூன் கொடுத்தாங்க. ஒரு போர்ஷன் அந்த கம்சன் பாடுற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அது வந்து அந்த அந்த இதெல்லாம் அதில் பற்றிலாம் பின் வரலாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்சன் போர்ஷன் மட்டும் எழுதி எடுத்துன்னு கொடுத்தேன். அப்போ தான் அது மட்டும் ரகுமான் சார் எங்கள் மணி சார் இங்கே உட்காந்துருக்கும்போது படியானார். நான் படிக்கும்போது நிறையா எப்பரா படிக்கிறது அந்த சவுண்டாக யோசித்தேன். திடீர்னு ரகுமான் சார் நான் பாடுறேன் கூட என்கிட்ட வாங்கிட்டேன் பா அப்படின்ட்டா. நான் ஏதோ தப்பாக பாடுப்பேன், மணி சார் வானேன்ட்டார், நான் என்ன பண்ணுறது படித்தார். நல்லா இருந்துச்சு லிரிக். அப்புறம் அந்த ராட்சச மாமனைன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு அப்படின்ட்டு ஒரு அப்புறம் தான் பாதி டியூன் கொடுத்தாங்க மறுநாள். அவர் மணி சார் இதில் சொன்னார், என் பேரை காப்பாத்திரியா அப்படின்னு மணி சார் இவர் சொன்னார், ரகுமான் சார். அப்புறம் மணி சார் 3 பாட்டு எதுனா அதில். ஆனால் 2 பாட்டு இடம்பெறல. ஒரு செகண்ட் ஹாப்பில் ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு துண்டு பாட்டு ஒன்று. பிட்டு சாங் சொல்கிறது தப்பாக இருக்குது, அதனால துண்டு சாங் அந்த துண்டு சாங் எழுதினேன். அப்புறம் மணி சார்லாம் அப்படி கபிலன் அப்படின்னாரு, ஹாய் கபிலன் அப்படின்னாரு. ஓகே. அவர் ஃபோன்லலாம் சொல்லுவார். அந்த டைமில் கோவிட் டைம் நினைக்கிறேன், ஃபோன்லேயே தான் பேசி எழுதணும். ஃபோனில் ஒரு ரகுமான் சார் லைனில் வருவார், ஒரு பக்கம் மணி சார் இருப்பாங்க, அது கான்ஃபரன்ஸ் காலில் பேசுவோம். அப்படி பேசிட்டு அப்படி குறித்து வச்சுட்டு அது பிறகு எழுதுவோம். என்னுடைய இதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அப்படி வித்யாசாரோ இப்போ அதிகமாக கொடுத்து ஒரு அன்பாக இருக்கிறவர் ரகுமான் சார். 2 பேரும் இப்போ இது வரைக்கும் லால் சலாம் வரைக்கும் அவருக்கு எழுதியிருக்கு.
கவிஞர் வாலியோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அவர் கூட நிறைய பழங்கினவங்க வந்து நெல்லை ஜெயந்தா பழனிபாரு தான் எப்போ பார்த்தாலும் கூட இருப்பாங்க. அது ஒரு பெரிய நல்ல மனிதர் சார். அவர் ஒரு இது வயசு வித்தியாசம் பார்க்காம நல்லா இருந்துச்சுன்னா உடனே கூப்பிட்டு பாராட்டுருவார். எல்லாரும் அரவணைச்சு ஃபோனில் பாராட்டிடுவார். அவரை பற்றி ஒரு கவிதை படித்தான், அவ்வளோ பிளாஷியா, ஐயோ கலையிட்டையா நீ கொண்டுட்டியா அப்படிலாம் சொல்லுவார். உங்கள் வேட்டியில் நூல் எடுத்து தான் நாங்கள் பம்பரம் விட்டு கொண்டு இருக்கிறோம் ஒரு கவிதையில் சொல்லிட்டேன். கவிதைலாம் நான் பண்ணிவிடுவேன் தான். அது ஒரு வித்யாசாகருக்கு ஒரு பாட்டு எழுதுகிற மாதிரி தான் அனுபவம். அது இப்போ 4 கவிஞர்கள் எழுதும்போது நம்ம ஜெயிக்கணும்னு வரும்ல, அப்போ தானே உன் சாமிலாம் எழுதணும். யாருன்னா இருக்கட்டும், மேடையில் வைரமுத்து, ஆலி, அப்துல் ரஹ்மான், மேத்தா எல்லாம் இருக்கட்டும், நம்ம எப்படியே ஜெயிச்சிடணும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட். பட் எந்த இதுவும் டிபார்ட்மெண்ட்டு நான் தலையிடதே இல்லை சார். ஒரே கான்செப்டு இது கான்ஃபிடென்ட்டு இதுதான். பாட்டும் கவிதையும் அவ்வளோதான். ஒரு டைலாக் எழுதுறதுல ஒரு கதை, ஒரு சிறுகதை முழுக்க அதுதான். இப்போ என் பாட்டெலாம் நீங்கள் பாருங்கள், தனியாக தெரியும். அவ்வளோ குவாலிட்டி அதில் தான் அப்படியே போராடுவேன். அது அப்படி வந்து இது கரிகாலங்கால போல கருத்து இருக்குது கூட. ஐயோ நல்ல பாட்டியாது அது. அந்த பாட்டில் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இது வரைக்கும் நீங்கள் 100 ஆண்டு கால சினிமா வரலாற்றில் பாடல் வரலாற்றுன்னு ஒரு 75 பேசும் படத்துக்கு பிறகு ஒரு 75 வருஷமாக இருந்துச்சுங்களேன். ஒரு அழகுக்கு 2 ஓமை சொன்னதில்லை யாரும். ஒரு பெண்ணுடைய வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, அது மாதிரி தார் ரோடு மாதிரி இருக்குது. உனக்கு வந்து பின்னிய கருநிற நாகம், பின்னிய கூந்தல் கருநிற நாகம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது 2 ஓமை சார். சினிமா பாடல் இது இருக்குது எதுவும் யாரும் எழுதலை சார். அது கரிகாலம் கால போல கருத்து இருக்குது குடல் இல்லை தாஜ்மஹால் நிழல், சேவலோட கொண்ட போல சிவந்து இருக்குது உதடு இல்லை மந்திரிச்ச தகடு அப்படின்னு. மந்திரிச்சு தகடு அந்த கோடு கூட வரைஞ்சிருப்பாங்களா, அந்த உதடுக்கு கோடு அதெல்லாம் இருக்குது. சுருக்கு பைய போல் இருக்கு இடுப்புலாம் சொல்லிடுவேன். அருமையான கற்பனை. அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அதுதான் சொல்லுவார் வாலி, ஓ அந்த ஒரு பாட்டு மாதிரி வராதியா, தனித்துவமாக எழுதுனா நீ ஒரு புலம்பு பெற்ற மாதிரியா அப்படின்வார். என்ன புலம்பு பெற்ற பாட்டு தனியாக தெரியுங்களா, அது மாதிரி உன் பாட்டியா அப்படின்னு ஒரு கவியரத்தில் சொல்கிறாரு. எல்லாமே கவிதை படிக்கிறோம் அதில். நானும் அவர் தலைமை நானும் பயணி பாரதி எல்லாம் கவிதை படிக்கிறோம். பாடலில் புதிய கருத்துக்களையும் புதிய சிந்தனைகளையும் பாடலில் பயன்படுத்துகிற கபிலனிடம் நான் தோற்று விடுகிறேன் அப்படி சொல்கிறா சார். பொது மேடையில் எவ்வளோ பெரிய இது மனசு வேணும் அதுக்கு. நான் அப்புறம் போய் உக்காந்து சொன்னேன், ஐயா பெரிய விஷயம் இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஓ உண்மையாதே கரிகாலம் கலப்பல் யாரையும் எழுதுவானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் முதல் முறையாக நான் இப்போ ஊடகத்தில் சொல்கிறேன். பெரிய மனசு நல்ல மனிதர். ரொம்ப அந்த அந்த ஈகோலாம் பார்க்க மாட்டார். ஆனால் கம்பீரமாக இருப்பார், திட்டுவார் எல்லாரையும், அதெல்லாம் பண்ணுவார். சினிமாவில் கரெக்டாக இருப்பார், அந்த பேமெண்ட் விஷயம் அது இதெல்லாம் கரெக்டாக இருப்பார், மட்டத்தெல்லாம் இருப்பார். ஏன்னா இதில் வந்து குழந்த மாதிரி இருப்பார். இந்த ஒரு வெண்பை ஒன்று எழுதி காமிச்சேன் அவர்கிட்ட. சிகரெட்டை பற்றி ஒரு வெண்பை எழுதியிருக்கேன். என்ன சொல்லி ஆனார், பூட்டிய வீட்டில் புகையிலை குஞ்சுகள் ஓட்டை வழியே உதிர்ந்தன, ஈட்டும் குரலின் மொழியில் இருமல் முழக்கம், விரலின் இடையில் விரல் அப்படின்னு. விரலின் இடையில் விரல், ஐயோ ஈற்றடி சூப்பரையா செமையா அப்படின்னாரு. அப்போ வந்து அந்த நினைவு நாடாக்கள் எழுதியிருந்தார் குமுதத்தில். இந்த கவிதை மேற்கோள் காட்டினார். அந்த வாரம் எழுதினேன். ஃபோன் பண்ணி வர சொன்னார் என்கிட்ட, ஐயோ அந்த கவிதை நான் சேர்த்துட்டேன் அப்படின்னாரு. ஐயா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. கடைசி காலத்தில் தான் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தேன். அவர் கடைசி காலத்தில் ரொம்ப பழக முடியாமல் போயிடுச்சு. கதாநாயகர்கள் அஜித்தோட பழகக்கூடிய வாய்ப்பு அஜித் ரொம்ப குறைவு சார். 3 படம் தான் சார் எழுதியிருக்கேன். நிறைய இந்த விஜய் ரசிகர்னு ஏதோ எம்ஜிஆருக்கு எழுதிட்டு சிவாஜிக்கு எழுதலான்ற மாதிரி, என் தலைவருக்கு எழுதலையே என் தலைக்கு எழுதலையா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நானாப்பா எழுத மாட்டேன், வரமாட்டேது என்ன பண்ணுறது. அதான் அந்த குழுத்தன்மை தானே சார். அந்த டைரக்டருக்கு தான் அது மனசு இருக்கணும். அவரை சந்திச்சிங்களா? இல்லை, சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கிறேன். சில படங்களை பார்த்து பேசுவேன். இப்போ பேரரசன் அவர் எழுதிடுவார். சரண் நிறைய விஜய் அஜித் வச்சு பண்ணியிருப்பார், அதெல்லாம் வைரமுத்தாங்க எழுதுவாங்க. ஒரு அது மாதிரி போயிடுச்சு. இப்போ விஜய்னாலும் நம்மளை கூப்பிடுறாங்களே, அந்த மாதிரி டைரக்டர் அமையலை எனக்கு. அஜித்துக்கிட்ட அனுமன் இது இப்போ ஆழ்வார் எழுதினேன். ஜனான்னு ஒரு படம், அவர் ஞாபகம் இல்லை. அந்த படம் 3 படம் தான் இருக்கு. ஆனால் அவர்கிட்ட இப்போ ரஜினி சார் மாதிரி அவர் கொஞ்சம் நல்லா பழகி நல்லா பேசுவார், அன்பாக பேசி. அப்படியே அது ஒரு நாள் ஒரு படம் நைட்டில் 12 மணிக்கு கூப்பிட்டாங்க. ஒய்ஃபு கூட அவங்க திருப்பதி போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக இருந்தேன்.
ஸ்ரீகாந்த் ஸ்டுடியோ வரீங்களா, அஜித் இருக்கார், பேசணுன்னாரு. வேறு ஒரு படத்துக்கு எழுதியிருந்தேன், அங்கே லிரிக் அங்கே இருந்தது. அதை பார்த்துட்டு லிரிக்கு நல்லா இருக்கேன், இது எதுக்கு அப்படின்னாரு. அது கபிலன் கொடுத்துட்டு போயிருக்காரு, சரி பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டிருக்காரு. சரின்னு கபிலன் கூப்பிடுங்கன்னு எனக்கு ஃபோன் வந்தது. நான் போனேன், ஆழ்வார் படம். சரி அங்கே போயிட்டு பார்த்தோன்னே இந்த பாட்டு இருந்தால் இது கொஞ்சம் சரணெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்ட்டு. 1 மணி 2 மணிக்கு எப்படி சார் பாட்டு, மேலே போய் தூங்கிட்டேன். தூங்கிட்டு அப்புறம் வந்து காலையில் ஒரு 4 மணிக்கு இருந்துச்சு சார், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஒரு 11 மணிக்கு எழுதி வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்க. அந்த படம் ஃபுல்லாக வாலி தான் எழுதுறாரு, ஆழ்வார் ஃபுல்லாக. அப்போ பேரரசு இன்னும் அந்த படம் பண்ணிகிட்ருக்காரு, அஜித்தை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. பேரரசும் வந்துட்டுக்கிறாரு. பேரரசு பார்த்துட்டு அவர் ஊரில் இருக்க எழுதி கொடுத்துக்கிறாரு இந்த பாட்டுக்கு, என் பாட்டுக்கு. அதுக்குள்ளே அந்த டைரக்டர் போய் வாலிக்கிட்ட சொல்லி, வாலி அதிகாலையில் எழுந்துச்சு அவர் ஒரு லிஸ்ட் ஏன் லிரிக்கு 3 லிரிக் இருக்கு. நான் காலையில் 11 மணிக்கு லிரிக் எடுத்து போய் கொடுத்துட்டேன்னா 3த்தையும் வச்சுட்டு அஜித்தில் கபிலன் சாரி தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க, ரெஸ்ட் எடுங்க, வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. அஜித் அங்கே இருக்காரு, அது வரைக்கும் இருக்கார். காலையில் போயிட்டு வந்திருப்பார், போயிட்டு காலையில் குளிச்சுட்டு வந்திருப்பார். ஒரு 11 மணிக்கு மறுநாள் 11 மணிக்கு நைட்டு ஷூட்டிங் போகிறாங்க, பாட்டு எடுத்துட்டு ஃபாரின் போகிறாங்க. முன்னாடி 3 பாட்டு இருக்கு இப்போ. அந்த முன்னாடி 3 ஒரு பாட்டு தான் 3 பேர் எழுதியிருக்காங்க. ஒரு சிச்சுவேஷனுக்கு 3 பேர் எழுதிருக்கீங்க. 3 பேர் எழுதியிருக்காங்க. நான் ஒன்று தான், அது என்னப்பா இந்த லிரிக்கை பார்த்துட்டு ஓகே கூப்பிட்டாரு அஜித்து. பேரரசு போனார், அவரும் எழுதுவார்ல, அவரும் ஒன்று எழுதி கொடுத்துருக்காரு. வாலி அவன் டைரக்டர் சொல்லி அவரும் ஒன்று எழுதி கொடுத்துரு. அதே சுச்சுவேஷன் 3 பாட்டு இருக்கு. கபிலன் வேணா வெயிட் பண்ணுங்கன்றாரு. சார் நான் வெளியே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே அது இருந்தானே ஏதோ குழப்பம் போயிட்டுருக்கு. அஜித் சொல்லியிருக்காரு, வாலி, பேரரசு, கபிலன் இதெல்லாம் எனக்கு இல்லை, பாட்டு நல்லா இருந்தால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என் பாட்டு தான் நல்லா இருக்கணும். அருமை. அது அன்புள்ள காதலான்னு ஒரு பாட்டு, அது ஃபாரினில் போயிட்டு அசினும் வரும் டான்ஸர் மாதிரி. எப்போ கூப்பிட்டு சொன்னார் உங்கள்கிட்ட அஜித்? அது பேசல. அதுனா நான் அந்த படத்தில் பேர் வந்து வெறும் வாலி தான் போட்டுருக்கேன் விளம்பரத்தில், என் பேர் போடவே இல்லை. விளம்பரத்தில் வரும்போது ஆழ்வார் வாலின்ட்டு பேக்கேஜாக அவர்கிட்ட பேசியிருக்காங்க பொழுது. அந்த ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண அப்படி தானே வந்துன்னு இருக்கோம். சினிமாவில் ஒரு பெரிய சாப்பை கிடையாது, அப்படியே நான் சொன்னாலும் மாற்ற மாட்டானுங்க, அந்த பிரிண்ட் அப்படியே போட்டுட்ருப்பானுங்க. அப்புறம் டைரக்டர் பார்த்து ஒன்று சொல்ல அந்த ஆள். அப்புறம் அஜித்துடைய டிரைவருக்கு நம்பர் கொடுத்தாங்க. அப்போ வந்து வரலாறு படம் வந்திருக்கு அவர் படம். அப்புறம் அந்த பங்கஜம் தேட்டரில் அதில் தான் ரிலீஸ் ஆச்சு படம். இந்த பிள்ளை இல்லை அது. அங்கே வந்து இவர்கிட்ட பேசினேன், டிரைவர் அஜித் சார்கிட்ட பேசுவோம், நீங்கள் என்ன கபிலன் பேர் சாருக்கு நான் பேச சொல்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அவர் லைனில் வந்தார். இது மாதிரி என்ன கபிலன் அப்படின்னாரு, ஒரு உதவி வேணும். என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நம்ம எது கேட்குறோன்னு. இல்லை சார், இந்த மாதிரி பாட்டு எழுதுன படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? பண்ணிவிட்டேன் ஜெய், இதெல்லாம் ஷூட்லாம் பண்ணியாச்சு அப்படிலான்னாரு. இல்லை இப்போ இதில் பேர் இல்லை இதில் விளம்பரத்தில், அதனால் நைட் என்ன நைட் ஷோ பார்த்துட்டு சொல்லியிருப்போம் சார் அவர்கிட்ட. மறுநாள் காலையில் பேப்பரில் கபிலன் வந்துச்சு. என்ன போய் எங்கே போய் என்ன சொன்னாருன்னு தெரியல, வாலி கபிலன் அப்படின்னு. சக்கரவர்த்தி அந்த பாட்டு அந்த அவருடைய மேனேஜ் தானே சக்கரவர்த்தி, அவருடைய ப்ரொடியூசர். அவர் அஞ்சிநேயான்னு ஒரு படம் பண்ணார், அது மணி சர்மா. அதில் 3 பாட்டு எழுதினேன். அப்போ நான் ஒரு பாட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டாக ஒன்று எழுதினேன், அது நல்லா இருக்குன்னு. மணி சார் அந்தவங்க சில பேருக்கு இந்த கவிதை எதுனா பிடிக்காது சார், ரொம்ப போராடணும் சார். இப்போ இருக்கிற புதிய மியூசிக் டைரக்டர் என்ன போராடணும், நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். நான் மேலே போய் கடனை கேட்க போகிறாங்க, பாடலுக்கு எதை பற்றி பேச போகிறோம், இது வச்சுக்கலாமா அது வச்சுக்கலாம் சொல்ல போகிறோம். ஃபோன் எடுக்கிறதுல ரொம்ப சவுண்டாக கேட்குறது. பாடல் தமிழ் படத்தை தமிழில் எழுத விட மாட்டானுங்க. அது என்ன பண்ணுறது? சாதாரணமாக ஒரு பாடல் எழுத எவ்வளோ நேரம் எடுத்துக்கு? அவங்க கொடுக்குற நேரம் தான் சார். ஒரு 2 நாள் எடுத்துக்கன்னு கொடுப்பாங்க. சங்கர் மாதன் ஊருக்கு வந்துட்டாருங்க, இன்றைக்கி வந்துட்டாருங்க, ஊரில் இருக்காரு, மத்தியானம் கிடைக்குமான்னு நானுங்க திடீர்னு. அதுமாரி தான் திடீர்னு போட்டு வாங்குவாங்க. சங்கர் சாருக்கு பெரும்பாலும் 1 மந்த்து மேலே ஆகிடும். 1 மந்த்து 1 மந்த்னா கண்டினியூவாக இருக்காது. அது இடையில ஷூட்டிங் போயிடுவாங்க, அது போயிடுவாங்க. ரகுமான் அவைலபிளாக இருக்க மாட்டார். ஆனால் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் எழுதி வச்சுருவோம் நாங்கள். திடீர்னு ஒரு யூஎஸில் இருந்துட்டு கனடாவிலேருந்து ரகுமான் வந்து லிரிக் அனுப்புகின்றார். அதுக்காகவே நாங்கள் எழுதி அங்கே திணறக்கூடாதுல்ல, ரெடி ஆகலன்னு சொல்லக்கூடாது. திரும்ப 1 மாதம் எடுத்துகிட்டு என்ன ஆகுதுன்ட்டு அப்பயே போய் உட்காந்து எழுதுவோம். மெர்சல் ஐட்டம் பாட்டுலாம் ரொம்ப சிரமப்பட்டு எழுதுனது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டம் இல்லை கருத்து. மெர்சல் ஐட்டம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 140 பல்லவி எழுதினேன். நுண் சமையல் வரைக்கும் இதுக்கு தான் அதிகமான பல்லவி எழுதின பாட்டு.
மேல் வெள்ள ஆம்லெட்டா ஒரு குட்டி நிலா நெஞ்சுக்குள்ள குந்திக்கிட்டாலே. காலையில் வரும்போது இவர் விஜய் பேசினார், படம் பண்ண போறார் பொழுது. அப்படியா? லலித் வந்தவங்க சுற்றியட்டுன்னு சொன்னார், உங்களுக்கு எழுதுனா ஒரு மாதம் லீவ் போட்டு தான் எழுதணும் அப்படின்னு. ஏன்? அவரும் அவர் வேலை வாங்க வர்றாரு. அந்த மஜா படம்லாம் அவர் தான், அவரு டைலாக்கு. ஆமாம். அப்போ லிரிக்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. யார் இசையமைப்பாளர் இப்போ அவருக்கு? ஏதோ தேடிட்டு இருக்கேன்றாரு, ஆனால் பாட்டு கேட்குறாரு, ஏதோ மனசில் வச்சிருக்காரு பொழுது. சீனியராக இருக்காது, இந்த யாராவது கொஞ்சம் புதுசு நல்லது 1-2 பண்ணவங்க அதனால் இருக்கும் பொழுது நல்ல பாட்டு வாங்குவார் அவர். இந்த புத்திசாலியான இயக்குனர், மிகச்சிறந்த வசனகர்த்தா. டைலாக் ரொம்ப பிரமாதம். அது பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லுவேன் நான், என்ன சொன்னாலும் அவன் திறந்து மாட்டுறான். அது அப்படியே அது என்ன ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னு மலையாளத்தில் என்னன்னு கேட்டார், பசுமாட்டு காம்பில் கொசு கடிச்சுதான் அது பால் குடிக்காது, ரத்தம் தான் குடிக்கும். உண்மைதானே அது? இதில் என்ன சொன்னாலும் திறந்து மாட்டாங்க, அவனுக்கு புத்தியில் அதான் நினைச்சுதாங்க. ஒரு பாடலாசிரியராக நீங்கள் இந்த துறையில் என்ன மாதிரியான சாதனையை நிகழ்த்தணும்னு நினைக்கிறீங்க மனசுக்குள்ள? ஒரு மேலே பாடலில் ஓரளவு பண்ணியிருக்கேன் சார் நான். அதையும் தாண்டி சாதனை நினைத்ததுக்கு மேடை சரியில்லை. அதான் இந்த காலகட்டம்ன்றது கொஞ்சம் தவறான காலகட்டமாக இருக்குது. திரும்ப ஒரு இளையராஜா, ஒரு ரகுமான், ஒரு வித்யாசாகர், ஒரு இளம் ஆளுங்கள்லாம் வரணும். இவங்கெல்லாம் இருக்கும்போது இது மாதிரிலாம் பாடல் வேறு நோக்கி போயிட்டு இருக்குதுன்னா இந்த சமூகத்தை என்ன பண்ணுறது? ராஜா சார் இருக்கார், ரகுமான் இருக்கார், வித்யாசாகர் இருக்கார், தேவா இருக்கார், எல்லாமே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னத்தை அங்கே போய் இப்படி தப்பாக பண்ணுறாங்களேன்ற ஒரு வருத்தமாக இருக்குது. எந்த ஒரு யூஎஸ்லேயோ ஏதோ வெளிநாட்டிலேயோ போயிட்டு ஒரு நாட்டு பாடலையோ ஒரு கானா பாடலையோ அவனுக்கு பண்ணுறது கிடையாது. நம்ம ஏன் ரேப்பு அது இது பண்ணிகிட்ருக்கோம்? அவனுடைய கல்ச்சரை ஏன் கொண்டு வரோம்னு தெரியல. இப்போ இந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ண முடியும்? அதுன்னு வேறு ஏதாவது துறையில் தான் போகணும். நாவல், சிறுகதை அது மாதிரி தான் எழுதிட்டு இருக்கணும். சினிமாவில் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 20-25 ஆண்டு காலம் ஆகும்னு நினைக்கிறேன். பழைய நிலைமை திரும்பி வருது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் இருக்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. இந்த வெற்றிமாறன், மிஸ்கின், ரஞ்சித், இந்த மாதிரி பாடல்களில் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்ற ஒரு புகார் ரொம்ப நாளாக இருக்குது. இல்லை ஒரு சிங்கர் தப்பாக பாடுறாருன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு உச்சரிப்பு சரியில்லை, அவரை கூப்பிடுறது யார்? நம்மக்கிட்ட தானே தவறு இருக்குது. தமிழில் நல்ல சிங்கர்லாம் கார்த்திக்லாம் இருக்காங்க. எவ்வளோ பேர் புது சிங்கரை கொண்டுவாங்க, தமிழ் நல்ல தாய்மொழியாக கொண்ட சிங்கரை கொண்டுவாங்க. இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியனில் போயிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து அவன் தமிழை சிதைக்கிறான்னு சொல்கிறான். அவனை திட்டுறதை விட இங்கே தான் அந்தோனி தாத்து, வேலுமுருகன் போய் இந்த ஹிந்தி பாட்டு பண்ணோன்னா எப்படி நல்லாயிருக்கும்? இல்லை, நம்மகிட்ட தானே தவறு இருக்குது. அதை உச்சரிப்புன்றது நம்ம இப்போ செய்கிற தவறு தான். நல்ல சிங்கரை போடுங்க, மொழி வளம் உள்ள ஒரு சிங்கரை போடுங்க. இங்கே சீனிவாசன் இருக்கார், உன்னிகிருஷ்ணன் இருக்கார், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா கொஞ்சம் அவங்க அவுட் ஆஃப் இதுன்னா கூட புதிய சிங்கர் அந்த மாதிரி இருக்கிறவங்கள கொண்டு வாங்க. அதே சூப்பர் சிங்கர் எவ்வளோ பேர் நீங்கள் உருவாக்குறீங்க, அதுலேருந்து ஒருத்தர் எடுத்து பண்ணுங்கள். எதுக்கு திரும்ப அவங்க போகிறாங்க? அதுவும் ஒரு 3 மடங்கு ஒரு பேமெண்ட் வரும் அவங்களுக்கு. இப்போ இருக்கிற சிங்கருக்கு தான் பேரம் பேசுவாங்க. ஏன்னா அவங்க ரகுமான் பாடிட்டு இருப்பாங்க. ரகுமான் வந்து இந்தியா வைடாக இருக்கும் அவருடைய பிஸ்னஸ்ஸு. அவருக்கு அவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாரு, அவரால் முடியும். பட் சாதாரண சின்ன மியூசிக் டைரக்டர் வரும்போது அவர் வேணும்னா எப்படி நம்ம பண்ண முடியும்? அவங்களும் சின்ன மியூசிக் டைரக்டர் வந்து குறைக்கிறது கிடையாது. ஆமாம், அதையே தான் கேட்குறாங்க. இங்கே இருக்கிற ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க வந்து வெறும் சூட் காசு எடுத்துகிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 15-20 லட்சம் எடுத்துகிட்டு போவாங்க. அவர் வந்துட்டாருன்னு எல்லா மியூசிக் டைரக்டரும் சொல்லிவிடுவாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து பண்ண அவங்க அந்த ஒரு ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு போக்குவரத்து, சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து பணமும் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் இங்கே ஒரு தமிழ் சிங்கர்னால் பேரம் பேசுவாங்க. ஸோ தன்னைத்தானே நம்ம இழிவாக நினைக்கிறது தான் காரணம். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் கலையா, தமிழ்நாட்டில் இல்லை குரல் வளமாக எவ்வளோ பேர் இருக்காங்க. மேல் இடத்துல இருக்கிறது தான் சார் அது மாற்றணும். இங்கே ஒரு பாடலாசிரியர் வெற்றி பெறணும்னா அடிப்படையாக என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாமே தான். ஒரு மியூசிக் டைரக்டர் வெற்றி பண்ணணும் என்ன தகுதி வேணுமா? அப்படிதான். ஏன்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. இப்போ யாரும் மியூசிக் டைரக்டர் வெற்றி பெறாங்க. ஒரு பாடலாசிரியர் வெற்றி பண்ணால் ஒரு இலக்கியம் படிச்சிருக்கணும் சார், சங்க இலக்கியம் படிச்சிருக்கணும். குறிப்பாக கம்பராமாயணம் படிச்சிருக்கணும். கம்பராமாயணம் கருத்துக்கள் வேறு மாதிரி பிடிக்கலாம் கூட அந்த மொழி நடை இருக்குங்களே, அது ரொம்ப முக்கியமானது. இந்த 10,000 பாடலுக்கு மேலே இருக்குது. ஒரு முறையாவது படிக்கணும். நவீன இலக்கியங்களிலும் படிச்சிருக்கணும். அப்புறம் சங்க இலக்கியங்கள் படிக்கணும். அப்புறம் ஒரு நல்ல கவிதை சிந்தனை உள்ளவனாக இருக்கணும். முதல்ல கவிஞனாக இருக்கணும். பாடலாசிரியர் அடுத்த விஷயம். பெரும்பாலும் பாடலாசிரியர்கள் வந்து கவிஞனாக இல்லை, நல்ல சிந்தனைவாதியாக இருக்கணும். ஒரு சமூகத்துக்கு உயர்வான சில விஷயங்களை எழுதணும். எல்லாத்தையும் எழுதிடக்கூடாது. ஒரு பெண்ணை இழிவாக பண்ணுறது, மொழியை சிதைக்கிறது,
அப்புறம் அந்த சமூகத்துக்கு எதிர்கருத்துக்களை சொல்கிறது அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் நான் எழுத மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் வேறு அவங்களே எழுதிடுவானுங்க, அது தப்பாக போயிடும், பயப்படுவானுங்க. அது எதிர்கொள்ளணும். பாடலாசிரியர் ஒரு கவிஞனாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இப்போ பாடல்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கொஞ்சம் குறைஞ்சி தான் சார். 1-2 அங்கீராக எழுதியிருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் அந்த அளவுக்கு இல்லை. வைரமுத்து காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதன் பிறகு இப்போ ரொம்ப குறைவாகிடுச்சு. பாடல் வரிகளில் இந்த செழுமை குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுதான் அவங்களுக்கான ஆளுமை குறைவாக இருக்குது. எழுதுறவங்களுக்கு ஆளுமை குறைவாக இருக்குது. படிக்கிறது இல்லை, கவிதை புத்தகம் போட்டது கிடையாது, ஒரு கவிதை எழுதுறது கிடையாது. ஆனால் பாடலாசிரியர் பாட்டு மட்டும் எழுதிடுறாங்க. பாடல்ன்றது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒருத்தனுடைய வெற்றியாக மட்டும் இல்லை, அது நல்ல டியூனாக இருக்கணும், ஒரு நல்ல சிங்கராக இருக்கணும், சுச்சுவேஷன் நல்லா இருக்கணும், ஒரு லொக்கேஷன் இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு. விருது கொடுக்கறது கூட நான் தவறுன்னு நினைக்கிறேன். பாடலாசிரியருக்கு எப்படி கொடுக்கணுன்னா, ஒரு பாடல் வெற்றி பெறலைன்னா கூட அது நல்ல ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அந்த பாட்டு கொடுக்கணும், அந்த எழுதுனூறு கொடுக்கணும். ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா பொதுவாக கொடுத்துட்றாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் அதே பாட்டு கொடுப்பாங்க, அந்த டான்ஸ் கோரியோகிராஃபருக்கு அதே பாட்டு கொடுத்துருவாங்க, பாடலாசிரியருக்கும் அதே பாட்டு கொடுத்துருவாங்க. அந்த பாட்டு அந்த டியூன் எடுத்துகிட்டு ஒரு லிரிக் எழுதி பார்த்தா ஒரு சிந்தனையே இருக்காது, ஒரு பாடலின் செழுமையே இருக்காது. பாடலாசிரியர் தேர்வு மட்டும் அந்த அந்த அது ஏதாவது சொல்லியிருக்காரா புது சிந்தனை, அது மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய்க்குள்ளே நீர் போல் உன்னை நெஞ்சில் தேக்கி வைப்பானேன்னு சொல்கிறோம், என்னோட நீர் இருந்தாலும் உயிரோடு. தேங்காய்க்குள்ளே தண்ணீர் எப்படி வந்ததுன்னு தெரியாது, அது என் மனசுக்குள்ளே எப்படி வந்தேன் எனக்கு தெரியல, ஆனால் பாதிச்சிட்டேன், அது ஒரு சிந்தனை சொல்கிறாங்க. அது மாதிரி எழுதும். அது வந்து பாடல் பொதுவாக ஹிட்டாகிறது ஒரு ஒரு விலை உயர்ந்த ஒரு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு போனால் எல்லாம் அவளை பார்ப்பாங்க, அவள் தான் அழகாக இருக்குன்னு நினச்சி பார்ப்பாரு. அதுதான் டியூன் லைட் ஆகிருக்கும், இவன் பாடுறவங்க லைட் ஆகிருக்கும், பாடலாசிரியர் நல்லா பாட்டுன்னு இவன் நினச்சிப்பான், நம்ம நாள் தான் லைட் ஆகிட்டு. அருமை. அது மாதிரி தான் இருக்குது. உதாரணம்னா அந்த உதாரணம் சரியாக பொருந்ததில்லை. அதுக்கு ரொம்ப நன்றி கேவலன், உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து விட்டாங்க. வணக்கம். சாய் வித் சித்ரா நேயர்களுக்கு என் வாழ்க்கை முழுவதும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.